என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம். ஆனா இது வந்து பிரெயினோட ஸ்ட்ரக்சர், சரி, எந்தெந்த பார்ட் வந்து எந்தெந்த வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் ஸ்லைடு இருக்கு பாருங்க மேம், அது வைங்க. டியூப் டியூப் மாதிரி இருக்கு. இதுவா இல்லைங்க, இதுவா Before, ma'am, before. Earlier it was 9th or 8th slide. இல்ல என்னோட இது ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா மேம்? நான் ஷேர் பண்ண முடியும். இல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணனும். எவரிபடி see this one ah ஓகே. ஓகே, நம்மளோட புக்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்பைனல் கார்டு, அதுக்கப்புறம் தான் பிரெயின்ல இருந்து அதுக்கு மிட் பிரெயின், அதுக்கப்புறம் தான் ஃபோர் பிரெயின் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இல்லை. அதனால நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெயின் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா, ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். நம்மள எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு டியூப் மாதிரி டெவலப் ஆகும். அதுல இருந்து தான் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு வந்து அதுக்கப்புறம் வந்து டெவலப் ஆகும். அதுலேயே பாருங்க, ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு FMH அப்படின்னு இருக்கு இல்லையா? அது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டியூப் மாதிரி தானே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் வந்து அதுக்கப்புறம் இது அந்த லாஸ்ட் பிக்சர் இருக்குல்ல, ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி, அது வந்து அந்த 5th வீக் ஆஃப் த ஜெஸ்டேஷன் அப்போ அப்படிதான் தெரியும். பிரெக்னன்சில 5th வீக்ல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும் பிரெயின். அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்டா பாருங்க, அடல்ட் பிரெயின் வென்ட்ரிகல்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ளூ கலர் ஃபுல்லா இருக்கிற அந்த ப்ளூ கலர் வந்து ஃபோர் பிரெயின், அதுக்கப்புறம் அந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து மிட் பிரெயின், அதுக்கப்புறம் எல்லோ கலர்ல இருக்கிறது ஹைண்ட் பிரெயின். அந்த மாதிரி அடல்ட்ல வந்து இப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து அந்த இல்ல மேல நம்பர் இருக்கு பாருங்க ஜோதி, 6 of 6 அப்படின்னு இருக்கு இல்லையா? என்ன நம்பர்னு சொல்லுங்க. நம்பர் இந்த டீலன்செஃப்லான் தான். அடுத்தது வந்து டயன்செஃப்லான், அந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே டயன்செஃப்லான். பின்னாடி வந்து அந்த டீலன்செஃப்லான்ல என்னென்ன வரும், டயன்செஃப்லான்ல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதனால இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டீலன்செஃப்லான், டயன்செஃப்லான், அதுக்கப்புறம் மீசன்செஃப்லான்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் மிட் பிரெயின், அதுக்கப்புறம் மெட்டன்செஃப்லான், மைலன்செஃப்லான் சேர்ந்தது தான் வந்து ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா டீலன்செஃப்லான், சரியா? அதாவது ஃபோர் பிரெயின்ல டீலன்செஃப்லான், சரியா? அந்த டீலன்செஃப்லான் அப்படின்னு சொன்னா நம்ம செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா, அதுதான் டீலன்செஃப்லான். செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஒரு குச்சி மாதிரி நீட்டிட்டு இருக்குல்ல, நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் இது டீச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரே நிமிஷம். ஞாபகம் வர மாட்டேங்குது. யாராவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஆல்ஃபாக்டரி பல்ப். ஆல்ஃபாக்டரி பல்ப். அப்போ ஃபோர் பிரெயின்ல டீலன்செஃப்லான், டயன்செஃப்லான் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவிஷன் இருக்கு. டீலன்செஃப்லான்ல 2 வரும். ஒன்று வந்து செரிப்ரல் ஹெமிஸ்பியர், அதுக்கப்புறம் ஆல்ஃபாக்டரி பல்ப், சரியா? அந்த டீலன்செஃப்லான் அப்படின்னு சொல்றது தான் அந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குன்னா, இப்படி 2ஆ டிவைட் ஆயிருக்கும். நம்மளோட மேஜர் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து டீலன்செஃப்லான், அதாவது செரிப்ரல் ஹெமிஸ்பியர் தான். இது வந்து ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும், சரியா? இந்த ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூப்பர்ஃபிஷியலி செப்பரேட்டட் பை த ஃபிஷர். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மேலே வந்து செப்பரேட் ஆயிருக்கும், ஆனால் அதுக்கு அடியில் வந்து சேர்ந்துருக்கும், சரி? அந்த அடியில் வந்து ஜாயின் பண்ணுறது யாரு அப்படின்னு சொல்லும் போது கார்பஸ் கலோசம். அதுதான் வந்து 2 ஹெமிஸ்பியரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கும் ஃபார் த கம்யூனிகேஷன். இப்போ ரைட்டும் லெஃப்ட்டும் செப்பரேட்டாகவே இருந்தால் அது கம்யூனிகேஷனுக்கு வேணும் இல்லையா? அப்போ வந்து இந்த கார்பஸ் கலோசம் தான் அடியில் வந்து ஜாயின் பண்ணும், சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெமிஸ்பியர்ல வந்து நிறைய ரிட்ஜஸ் அண்டு சல்கஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், சரி? அதாவது மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கைரஸ் அண்டு சல்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரி? கைரஸ் அப்படின்னு சொல்றது வந்து அந்த மேடு, சரி? சல்கஸ் அப்படின்னு சொல்றது அந்த அந்த பள்ளம், அந்த ஃபோல்ட் ஆகி அந்த பிரெயின் வந்து நம்மளோட பிரெயின் வந்து வாஸ்ட் ஏரியா,
அது வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு சின்ன கிரேனியம்குள்ள வைக்கணும். அப்ப அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நெறைய ஃபோல்ட் அண்ட் தட் இஸ் சல்கஸ் அண்ட் கைரஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இத வச்சு தான் அந்த பிரெயினோட கெப்பாசிட்டிய கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 2 ரீஜியன் வந்து இருக்கும். ஒண்ணு வந்து கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். சரி, கிரே மேட்டர் அவுட் சைட்ல இருக்கிறது என்னது கிரே மேட்டர். சரி, இன்னர் சைட்ல இருக்கிறது வந்து ஒயிட் மேட்டர். இப்ப கிரே மேட்டர் எதால இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த செல் பாடி, அதாவது நம்ம நியூரான் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெறைய நியூரான்ஸ், பஞ்ச் ஆஃப் நெறைய மில்லியன் நியூரான் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம அப்பயே பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த பிரெயின்ல அந்த நியூரான்ல இருக்கிற அந்த செல் பாடிஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகனதான் வந்து கிரே மேட்டர். சரி, சேர்ந்து செல் பாடி அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல, சோமா செல் பாடி அப்படின்னு பார்த்தோம்ல, அது எல்லாமே இது இந்த பிக்சர்லயே பாருங்க. மேல அந்த செல் பாடி எல்லாமே சேர்ந்து கிரே மேட்டரை வந்து ஃபார்ம் பண்ணும். கீழே இருக்கிற ஆக்சான் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சான் எல்லாமே பஞ்ச் ஆஃப் ஆக்சான் வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் மேட்டரை வந்து ஃபார்ம் பண்ணும். சரி, இது வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ்ல கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர். அடுத்தது வந்து இப்ப நம்ம ஹெமிஸ்பியர் பார்த்தோம். அந்த ஹெமிஸ்பியர்ல வந்து 2 ஹெமிஸ்பியர் ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் அதுலயே எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அதாவது ஃபோர் பிரெயின் வந்து 4 லோபா பிரியுது. சரியா? பிராண்டல், ஃபெரேட்டல், ஆக்சிபிட்டல் அண்ட் டெம்போரல் லோப் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது வரலையும் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி டிவிஷன் வந்து நிறைய டிவிஷன் இருக்கு, ஏதாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏதாவது சொல்லணும் ஓவராலா அப்படின்னாலும் ஓகே. கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ரீகேப் ப்ளீஸ். ஓகே ஓகே சரி. இப்போ பிரெயின் வந்து நம்மளுக்கு வந்து 3ஆ பிரிக்கிறோம். சரியா? என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறோம். சரியா? ஃபோர் பிரெயின் அப்படின்னா டீலன்செஃப்லான் அண்ட் டயன்செஃப்லான் ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபோர் பிரெயின். தட் இஸ் ஃப்ரோசன்செஃப்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? டீலன்செஃப்லான்ல என்ன இருக்கும்? செரிப்ரல் கார்டெக்ஸ். சரி, அதாவது செரிப்ரம், லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து செரிப்ரம். அது வந்து இன்க்ளூட் பண்ணதான் டீலன்செஃப்லான். டயன்செஃப்லான் அப்படின்னு சொன்னா அது பின்னாடி வரும், நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் சும்மா சொல்றேன். தலாமஸ், ஹைப்போதலாமஸ், எபிதலாமஸ் அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து டயன்செஃப்லான். சரியா? இது எல்லாமே எதுல வருது? ஃபோர் பிரெயின்ல வருது. சரியா? அதாவது ப்ரோசன்செஃப்லான்ல வருது. நெக்ஸ்ட் வந்து மிட் பிரெயின். சரி, மிட் பிரெயின் குட்டிஸ் தான் அது வந்து. சரியா? மிட் பிரெயின் வந்து மீசன்செஃப்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன ஏரியா தான். சரியா? அடுத்தது வந்து ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயின் அப்படின்னா அது அந்த சிறுமூளைன்னு சொல்றாங்க இல்லையா, அது அதுலயே வந்து ஹைண்ட் பிரெயின்ல மெட்டன்செஃப்லான், மைலன்செஃப்லான் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். சரி, மெட்டன்செஃப்லான் அப்படின்னு சொல்றது வந்து அது அந்த சிறுமூளை சொல்றோம் இல்லையா, ஸ்மால் பிரெயின் அது. அதே மைலன்செஃப்லான் அப்படின்னு சொல்றது பான்ஸ், அந்த மிடில் ஆப்ளைங்கெட்டா அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது மைலன்செஃப்லான். இது வந்து ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொன்னது வந்து நான் ரோம்பன்செஃப்லான், இன்னொரு பேர் வந்து ரோம்பன்செஃப்லான் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ வந்து ஃபோர் பிரெயின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து டீலன்செஃப்லான், தட் இஸ் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் பார்த்தோமா, 2 ஹெமிஸ்பியர். சரி, முன்னாடி இருந்து பார்த்தா நம்மளோட பிரெயின் வந்து 2 வெட்டின மாதிரி இருக்கும். சரியா? 2 ஹெமிஸ்பியர் வந்து இருக்கும். ரைட் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். சரி, அந்த ரைட் ஹெமிஸ்பியரும் லெஃப்ட் ஹெமிஸ்பியரையும் ஜாயின் பண்றது தான் கார்பஸ் கலோசம். அதுவும் அடியில தான் ஜாயின் பண்ணியிருக்கும். சரி, மேல வந்து லாங்கிடியூடினல் ஃபிஷர் வந்து இருக்கும். சரி, அது வந்து செப்பரேட் பண்ணும். சரியா? அது அடுத்தது வந்து அந்த டீலன்செஃப்லான்ல இன்னொன்று ஆல்ஃபேக்டரி பல்ப் நீட்டிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் வந்து சேர்ந்ததான் டீலன்செஃப்லான்ல. சரி, அதுக்கப்புறம் அந்த ஹெமிஸ்பியர்ல என்ன பார்த்தோம்? கைரஸ் அண்ட் சல்கஸ் அண்ட் கைரஸ் வந்து பார்த்தோம். சரி, அந்த மேடு பள்ளங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ல 2 ரீஜன் வந்து இருக்கும். சரி, கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கிரே மேட்டர் எதனால ஆயிருக்கும்? செல் பாடி. அண்ட் ஒயிட் மேட்டர் வந்து ஆக்சானால ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியரை 4ஆ பிரிக்கலாம். சரி, 4 பார்ட்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதை வச்சு பிரிக்கலான்றதை பின்னாடி பார்க்கலாம். இது ஃப்ராண்டல் லோப், பெரேட்டல், ஆக்சிபிட்டல் அண்ட் டெம்போரல் லோப் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரிக்கலாம். இதுதான் வந்து அந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இவ்வளோ இது இருக்கு, அதோட பார்ட்டு, அதுல வந்து கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது வந்து 4 லோபா பிரிக்கலாம். சரி, ஓகேவா? மறுபடியும் யாருக்கு டவுட் இருக்கா, இல்ல கன்ஃபியூஸ் ஆகுதா? நம்மளோட பிரெயின் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். அவ்வளோ பிரெயின் வந்து அவ்வளோ சென்சிட்டிவான அந்த கிரிட்டிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க 4 லோப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா,
அதுல வந்து இது பாருங்க, ரோஸ் கலர்ல இருக்கிறது ஃப்ரான்டல் ரோ, பெரேட்டல், ஆக்சிபிட்டல் அண்ட் டெம்போரல். சரி, மொத்தம் 4 இருக்கும். சரியா? இந்த ரோஸ் கலர் அண்ட் கிரீன் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராண்டல், பெரியட்டல். சரி, அது ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபிஷர் வந்து இருக்கும். சரி, அது என்ன அப்படின்னா சென்ட்ரல் சல்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சென்ட்ரல் சல்கஸ் ஃபிஷர் ஆஃப் ரொலாண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை வச்சுதான் அதை பிரிக்கிறாங்க. எப்படி ஃப்ரான்டல், பெரேட்டல், ஆக்சிபிட்டல், டெம்போரல் எப்படி பிரிப்பாங்க? பிரெயின் வந்து அப்படியே மொத்தமா தானே இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து அந்த ஃபிஷர் வந்து இருக்கும். சரி, அந்த ஒரு ஒரு கோடு வந்து இருக்கும். அதை வச்சுதான் பிரிப்பாங்க. சரியா? ப்ராண்டலையும் பெரேட்டலையும் பிரிப்பாங்க. அது வந்து அந்த பிரிக்கிற அந்த சென்டருக்கு பேர் தான் சென்ட்ரல் சல்கஸ் ஆர் ஃபிஷர் ஆஃப் ரொலாண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சைல்வியன் ஃபிஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரி, லேட்ரல் செல்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறது சென்ட்ரல் செல்கஸ், கீழே இருக்கிறது வந்து லேட்ரல் செல்கஸ். அது வந்து எதை பிரிக்குது அப்படின்னா ஃப்ரான்டல் பெரேட்டல்ல இருந்து டெம்போரலை பிரிக்குது. சரி, ப்ளூ கலர்ல இருக்கிறது டெம்போரல் ரீஜன். சரி, அந்த ஃப்ரான்டல் பெரேட்டல்ல இருந்து டெம்போரலை பிரிக்குது. சரி, லேட்ரல் செல்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க இல்ல, நான் நிறைய பிக்சர் தேடின, 3மே சேர்ந்த மாதிரி இல்ல. அது வந்து எப்படின்னா அந்த பிங்க், அது எல்லோ கலர் இருக்குல்ல, எல்லோ கலர் வந்து அந்த கிரீன் கலர்ல இருந்து பிரிக்கிறது, அதாவது ஆக்சிபிட்டல் அண்ட் பெரேட்டல், அதுல இருந்து பிரிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா பெரேட்டல் ஆக்சிபிட்டல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பெரேட்டலையும் ஆக்சிபிட்டலையும் பிரிக்கும். சரி, பின்னாடி பார்க்கலாம். நீங்க ஒரு நிமிஷம். மொத்தம் 3 ஃபிஷர் வந்து இருக்கு. சென்ட்ரல் செல்கஸ், லேட்ரல் செல்கஸ், பெரேட்டல் ஆக்சிபிட்டல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஃபிஷர் வந்து இருக்கு. அதுதான் வந்து இந்த 4 லோபையும் வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்டல் லோப். நம்மளோட புக்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அங்கங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாம வந்து ஒரு லோபை பார்க்கும்போது அதோட ஃபங்க்ஷனையும் சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்டல் லோப். சரி, ஃப்ரான்டல் லோப் அந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அந்த ஃப்ரான்டல் லோப். அந்த ஃப்ரான்டல் லோப் நம்மளுக்கு வந்து ஃப்ரான்டல் அப்படின்னு சொன்னாவே ஆக்ஷன் ஞாபகம் வந்துடும். சரி, ஒன்று வந்து மென்டல் ஆக்ஷன், பிசிக்கல் ஆக்ஷன். சரியா? மென்டல் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா இப்ப என்னது ஆக்ஷன் அப்படின்னா அந்த வாலண்டரி மூவ்மெண்ட், நம்மளோட பாடியோட வாலண்டரி மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது வந்து ஃப்ரான்டல் ஏரியா தான். அதே மாதிரி இது வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து அந்த ஃபினாமினன் மாதிரி அப்படியே லைனா போகாது. ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அந்த மாதிரி கொஞ்சம் வேகா தான் போகும். கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சரி, நான் திருப்பி திருப்பி பார்க்கும்போது ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இதுல வந்து மென்டல் ஆக்ஷன், பிசிக்கல் ஆக்ஷன் 2 இருக்கு. சரி, மென்டல் ஆக்ஷன் அப்படின்னா வாலண்டரி மசில் ஆக்ஷன். சரி, நம்மளோட பாடியில ஆக்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது வந்து ஃப்ரான்டல் லோப் தான். சரி, அதே மாதிரி மென்டல் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னது, ப்ராப்ளம் சால்விங்கு, அதுக்கப்புறம் திங்கிங்கு, பிளானிங்கு, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றதும் வந்து இந்த ஃப்ரான்டல் லோப் தான். சரியா? இதுல இப்ப இந்த ஃப்ரான்டல் லோப்ல 4 பார்ட் இருக்கும். சரி, 4 பிரிப்பாங்க. புக்ல இப்படிதான் இருக்குது. என்ன பண்றது, நிறைய பார்ட்டா பிரியுது. கொஞ்சம் நீங்க 2-3 டைம்ஸ் படிச்சா கொஞ்சம் ஈஸியா புரியும். சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஜோதி, இது எல்லாமே கொஸ்டின் ஆன்சர்ஸ்லயும் இருக்கா? இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாவே நம்ம டெக்னிக்கல் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா? ஆனா புக்லயும் இதே மாதிரிதாங்க இருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்களோ தவிர எதையும் டைரக்டா கொடுக்கல. ஸோ வி ஹேவ் டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் எல்லாம் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி கண்டிப்பா எழுதணும். ஏன் அப்படின்னா எங்களுக்கு நாங்க ஜுவாலஜில கூட இவ்வளோ இதுவா டீப்பா படிக்கல. ஏன்னா இது சைக்காலஜின்னும் போது அது ஒன்னும் என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சரு அது எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் படிச்சுட்டு போவோம். இது வந்து தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. புக்லயுமே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரான்டல்லே 4 ரீஜியனா பிரிச்சிருக்காங்க. கொஞ்சம் இதை அப்படியே கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அது வந்து இப்ப ஃப்ரான்டல் லோப்ல ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரி, அது அந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரீ சென்ட்ரல் கைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்ன கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா வாலண்டரி மசில் மூவ்மெண்ட். சரி, நம்மளோட பாடியோட ஆக்ஷன், வாலண்டரியா நம்ம வந்து ஆக்ஷன் பண்றது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது வந்து அந்த பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் தான்.
அதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரீ சென்ட்ரல் கைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பர்பிள் கலர்ல கொடுத்தது ப்ரீ மோட்டார் ஆர் சப்ளிமெண்டரி மோட்டார் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் அதுக்கப்புறம் மோட்டார் அசோசியேஷன் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது 3 பேர் அதுக்கு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்டை வந்து கோஆர்டினேட் பண்றது வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஃப்ரான்டல் ஐ ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி இது வந்து இந்த கார்டெக்ஸ் அதாவது ஃப்ரான்டல் லோப் வந்து வாலண்டரி மசில் அதாவது ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணாலுமே ஒரு சில ஏரியா அந்த என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐ ரிலேட்டடா அந்த இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரி வாலண்டரி ரேபிட் ஐ மூவ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த ஃப்ரான்டல் லோப், தட் இஸ் ஃப்ரான்டல் ஐ ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரி அந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது அதுதான் பாருங்க வாஸ்டா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் பிஹேவியர், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது, டெசிஷன் மேக்கிங், ஜட்ஜ்மெண்ட், பிளானிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி அப்ப ஃப்ரான்டல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயே 4 இருக்குன்னு பார்த்தோம். பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் ஆர் ப்ரீ சென்ட்ரல் கைரஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து வாலண்டரி மசில் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் ப்ரீ மோட்டார் சப்ளிமெண்டரி மோட்டார் கார்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஃப்ரான்டல் ஐ ஃபீல்டு, ஐ மூவ்மெண்ட் ரிலேட்டடானது கண்ட்ரோல் பண்றது. அதுக்கப்புறம் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஏரியா என்ன அப்படின்னு சொன்னா பிராக்கா ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஃப்ரான்டல்ல. சரியா இந்த பிராக்கா ஏரியா பாருங்க அந்த மஸ்டர்ட் எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல அது அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீச், அதாவது நம்ம நினைக்கிறோம்ல நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறோமா அதை கண்ட்ரோல் பண்றது. சில மசில் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச், அதை அந்த ஸ்பீச் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே இந்த பிராக்கா ஏரியா தான். சரி இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பின்னாடி வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் கூட ஜாயின் ஆகும். சரி அது பின்னாடி பார்க்கலாம். இதான் வந்து ஃப்ரான்டல் லோப் வந்து கண்ட்ரோல் பண்றது. சரியா அடுத்தது வந்து பெரேட்டல் லோப். சரி இப்ப ஃப்ரான்டல் லோப் அப்படின்னு சொன்னா நம்ம ஒண்ணு சொன்னோம், என்னது ஆக்ஷன் டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது, ஆக்ஷன் ஞாபகம் வரணும். அடுத்தது வந்து பெரேட்டல் லோப். சரி பெரேட்டல் லோப் அப்படின்னு சொல்லும்போது சொமட்டோ சென்சரி அப்படின்றது ஞாபகம் வரணும். சரி சொமட்டோ சென்சரினா ஒன்றும் கிடையாது. சொமட்டோ அப்படின்னா என்னது பாடி. சரி பாடியில வந்து நடக்கிற அந்த ஸ்டிமுலஸ் எல்லாமே ரிசீவ் பண்றது தான், அவ்வளவுதான் சென்சரி, சொமட்டோ சென்சரி. அப்ப என்னென்ன பாடியில என்னென்ன டச், பெயின், ப்ரெஷர், டெம்பரேச்சர் நம்மளாம் அதெல்லாம் ஃபீல் பண்றோமா? டச் பண்ணா ஃபீல் பண்றோம், பெயின், ப்ரெஷர், டெம்பரேச்சர், வைப்ரேஷன் அதெல்லாமே ஃபீல் பண்றோம் இல்லையா? அதெல்லாமே கண்ட்ரோல் பண்றது யாருன்னா இந்த பெரேட்டல் தான். சரி பெரேட்டல் லோப் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரி இந்த பெரேட்டல் லோப் அந்த சென்சரி இன்புட் எல்லாம் வாங்கிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து அந்த மோட்டார் இம்பல்ஸை வந்து திருப்பி அனுப்பும். சரியா இப்ப கீழே பாருங்க அந்த பிக்சர்ல அவேர்னஸ் ஆஃப் சொமேட்டிக் சென்சேஷன் அப்படின்னு சொல்றோம். சரி சொமேட்டிக் சென்சேஷன் அப்படின்னா என்னது? டச், பெயின், டெம்பரேச்சர் நம்ம அதெல்லாமே சென்ஸ் பண்றோம் இல்லையா? அது சரி ப்ரெஷர் அண்ட் வைப்ரேஷன். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சொமேட்டிக் சென்சேஷன் அப்படின்னா வாங்கிடுச்சு, அப்ப சென்சரி மூவ்மெண்ட் சென்சர் இன்புட்டை வந்து வாங்கிடுச்சு, அப்ப என்ன பண்ணுவாங்க போய் அனலைஸ் பண்ணும். சரி அனலைஸ், ரெகக்னேஷன், மெமரி ஆஃப் சொமேட்டிக் சென்சேஷன் அதெல்லாமே என்ன பண்ணும்? அனலைஸ் பண்ணும். சரியா அதுவும் இல்லாம என்ன பண்ணும்னா ப்ரோப்ரியோசெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வந்து பண்ணுது. என்ன அப்படின்னா இப்ப வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் விஷுவல், ஆடிட்டரி அண்ட் சொமட்டோ சென்சரி ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட எது மூலியமா நம்ம சென்சரி இன்புட் வாங்குறோம், சென்ஸு, அதுக்கப்புறம் தட் இஸ் விஷுவல், ஆடிட்டரி அது மூலியமா வாங்குறோம்ல, அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கறதான் வந்து ப்ரோப்ரியோசெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னா பெரேட்டல் வேலை. சரி அந்த பெரேட்டல்லையும் டிவிஷன் இருக்கு. சரியா இந்த பெரேட்டல்லையும் 3 டிவிஷன் இருக்கு. நம்ம புக்ல வந்து இந்த மாதிரி டிவிஷனா கொடுக்கல, அதோட பேர் மட்டும் கொடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த பிக்சரை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். சரி நெக்ஸ்ட் வந்து இந்த பெரேட்டல்ல 3 டிவிஷன் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா பிரைமரி சொமட்டோ சென்சரி கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரி பிரைமரி சொமட்டோ சென்சரி கார்டெக்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் வந்து போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ் அப்படின்னு பார்த்தோம். அங்க வந்து ப்ரீ சென்ட்ரல் கைரஸ் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இப்ப ஃப்ரான்டல்ல பார்த்தோம்ல, இது வந்து போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ். ஏன் அப்படின்னா அந்த சென்ட்ரல் செல்கஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல்ல நம்ம ஒரு ஃபிஷர் வந்து பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடி இருந்தா அது ப்ரீ, பின்னாடி இருந்தா அது வந்து போஸ்ட், அவ்வளவுதான். சரி அந்த சென்ட்ரல் செல்கஸ் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டலையும் பெரேட்டலையும் பிரிக்குது. சரி அதுக்கு முன்னாடி இருந்தா ப்ரீ, பின்னாடி இருந்தா போஸ்ட். அதனாலதான் பிரைமரி சொமட்டோ சென்சரி கார்டெக்ஸ் வந்து ஆல்சோ கால்ட் அஸ் போஸ்ட் சென்சரி கைரஸ் அப்படின்னு போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் சொமேட்டிக் சென்சேஷன், அதாவது அந்த சென்சேஷனை வந்து ஃபீல் பண்றது. சரி டச், பெயின் அண்டு டெம்பரேச்சர் அதெல்லாமே ரிசீவ் பண்றது.
அதே வந்து செகண்ட் வந்து சொமட்டோ சென்சரி அசோசியேஷன் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுது, அந்த ரிசீவ் பண்ணதை நீ ரிசீவ் பண்ணது டச் தான், பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றது. சரி, ப்ராசஸிங் அண்ட் அனலைசிங் சொமேட்டிக் சென்சேஷன், அந்த சென்சேஷன் வந்து மெமரி வச்சுக்கிறது, அது அந்த வேலையெல்லாம் பண்றது வந்து சொமட்டோ சென்சரி அசோசியேஷன் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் அசோசியேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, போஸ்டீரியர் அசோசியேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம பார்த்தோம்ல, அந்த ப்ரோபிரியோசெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விஷுவல் ஆடிட்டரி, அது அந்த கோஆர்டினேஷன். அதே மாதிரி ஸ்பேஷியல் அவேர்னஸ் ஆஃப் த பாடி, நம்மளோட பாடி அந்த ஸ்பேஷியல் அவேர்னஸ், எல்லா ஆப்ஜெக்டிலும் ஒரு ஸ்பேஸ், அது ஒரு இதுல வந்து இருக்கு அப்படின்னா அதோட அவேர்னஸ், சரி, அந்த ஆப்ஜெக்டோட அவேர்னஸ் அதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து போஸ்டீரியர் அசோசியேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 3 ஏரியா பெரேட்டல்ல வந்து இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் ஆக்சிபிட்டல். ஆக்சிபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நம்மளோட பின்மண்டை இருக்கு இல்லையா, பின்னாடி இருக்கிறது ஆக்சிபிட்டல். அந்த ஆக்சிபிட்டல் அப்படின்னாவே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து விஷன் வந்து ஞாபகம் வந்துடணும். சரி, விஷன் அப்படின்னு சொன்னா இதுலயும் விஷன்னா இப்ப நம்ம ஐ வழியா ரிசீவ் பண்ற அந்த ஸ்டிமுலஸ் எல்லாமே எங்க போய் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆக்சிபிட்டல்ல தான். சரியா, அப்ப ஐ ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்தா எந்த பிரெயின், எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஆக்சிபிட்டல் தான். இப்ப பிளைண்ட்னஸ், சப்போஸ் இங்க பின்னாடி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் போது பிளைண்ட்னஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி, ஏன்னா கண்ணு ரிலேட்டடா இருக்கிற அந்த டிசீஸ் எல்லாமே இந்த ஆக்சிபிட்டல் ரிலேட்டட் பிரெயின் பார்ட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரியா, இதுல வந்து என்னன்னா ஆப்டிக்கல் நர்வ் வந்து இங்கதான் கனெக்ட் ஆகுதா? ஆமாங்க, இங்கதான் வந்து கனெக்ட் ஆகும் ஆப்டிக்கல் நர்வ். அதை நம்ம ரிசீவ் பண்றோம்ல, ஐ வழியா ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் நர்வ் வழியா எங்க வந்து ரீச் ஆகும் அப்படின்னா இந்த பிரெயின் பின்னாடி ஆக்சிபிட்டல் லோப்ல தான் ரீச் ஆகும். அங்கதான் வந்து ப்ராசஸ் எல்லாமே பண்ணும். இதுலயும் வந்து சீயிங் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்டிமுலஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்றது, அது அனலைசிங், ரெகக்னேஷன், அது எல்லாமே வந்து ஆக்சிபிட்டல் தான். இதுல பாருங்க, இதுலயும் ரெண்டு தான். இதுல டெம்போரலையும் இதுலயும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இதுல பாருங்க, ஆக்சிபிட்டல்ல வந்து பிரைமரி விஷுவல் கார்டெக்ஸ், விஷுவல் அசோசியேஷன் கார்டெக்ஸ். பிரைமரினா என்னது, பிரைமரினா ரிசீவ் பண்றது, அதான் பிரைமரியா இருக்கா, அது வந்து ரிசீவ் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. அவேர்னஸ் ஆஃப் விஷுவல் ஸ்டிமுலஸ், நம்ம விஷுவலா ஸ்டிமுலஸ் வந்து ரிசீவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போறது வந்து இந்த பிரைமரி விஷுவல் ஸ்டிமுலஸ் தான். அடுத்தது விஷுவல் அசோசியேஷன் கார்டெக்ஸ். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த ரிசீவ் பண்ண ஸ்டிமுலஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டிமுலஸ், நீ கண்ணில் பார்த்தது இதுதான், ரெகக்னைஸ் த ஸ்டிமுலஸ், சரி, நீ இதான் பார்த்த, நீ இப்படி ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் அனலைஸ் பண்றது. அதுக்கப்புறம் மெமரி ஆஃப் விஷுவல் ஸ்டிமுலஸ், நம்ம ஒன்னொன்னு விஷுவல் பண்ணது அப்படியே மெமரி வச்சுருப்போம்ல, அது எல்லாமே வந்து எதுனா வந்து இந்த விஷுவல் அசோசியேஷன் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து டெம்போரல் லோப். சரி, டெம்போரல் லோப் நம்மளுக்கு ஆக்சிபிட்டல் அப்படின்னு சொல்லும் போது எப்படி விஷன் ஞாபகம் வர மாதிரி டெம்போரல் லோப் அப்படின்னு சொல்லும் போது ஆடிட்டரி ஞாபகம் வரணும். சரி, அதே மாதிரி இந்த காதுக்கு மேலதான் இந்த டெம்போரல் லோப், சைட்ல தானே இருக்கு பாருங்க, சைட்ல தான் இருக்கு. அதனால நீங்க அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, காதுக்கு மேல இந்த டெம்போரல் லோப் வந்து ஆடிட்டரி ரிலேட்டடா. சரியா, இப்ப நம்ம ஃபீல் பண்றோம், சரி, வேரியஸ் பிட்ச், ஃப்ரீக்வன்சி, சவுண்ட் எல்லாமே ஃபீல் பண்றோம்ல, அது எல்லாமே வந்து இந்த டெம்போரல் லோபோட ஹெல்ப்போட தான். சரியா, இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹியரிங் த சவுண்ட், பிட்ச் அண்ட் ஃப்ரீக்வன்சி அதெல்லாமே ஹியர் பண்றதுக்கும் அனலைஸ் அண்ட் ரெகக்னைஸ் இந்த ஆடிட்டரி ஸ்டிமுலஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அனலைஸ் பண்றது தான் இந்த ஆடிட்டரி டெம்போரல் லோபோட வேலை. சரி, இதுலயும் வந்து ஒரு 3 பார்ட் இருக்கு. சரியா, அது வந்து பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ், ஆடிட்டரி அசோசியேஷன் கார்டெக்ஸ், பிரைமரி ஆல்ஃபேக்டரி ஆர் அசோசியேஷன் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ் அப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் ஆடிட்டரி ஸ்டிமுலஸ். சரி, அந்த ஆடிட்டரி ஸ்டிமுலஸ் சவுண்ட் மூலியமா நம்ம ரிசீவ் பண்றோம்ல, அது ஃபர்ஸ்ட் போயிட்டு எங்க போகும் அப்படின்னா பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ். அதுக்கப்புறம் ஆடிட்டரி அசோசியேஷன் கார்டெக்ஸ், நீ என்னத்தை ரிசீவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ், அனலைஸ், அண்டர்ஸ்டாண்ட், ரெகக்னைஸ், மெமரி ஆஃப் த சவுண்ட் அதெல்லாமே வந்து ரெகக்னைஸ் பண்றது இந்த ஆடிட்டரி அசோசியேஷன் கார்டெக்ஸ். அடுத்தது வந்து பிரைமரி ஆல்ஃபேக்டரி, நீலங்க அது இன்னொன்று வந்து அந்த வெர்னிக் ஏரியான்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்புறம் பார்க்கலாம். இந்த பிரைமரி ஆல்ஃபேக்டரி அசோசியேஷன் கார்டெக்ஸ் வந்து அடிஷ்னலா இந்த ஆடிட்டரி மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லையும் வந்து ரெகக்னைஸ் பண்றது இந்த டெம்போரல் ரீஜன்ல. சரி, அவேர்னஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் ஸ்மெல் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பிரைமரி ஆல்ஃபேக்டரி அசோசியேஷன் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
சரியா? அங்க வந்து இருக்கும். இப்ப வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பிராண்டல்ல ஒண்ணு பார்த்தோம். பிராக்கா ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க ஒரு ஏரியா இருக்கு. சரி, அது வந்து வெர்னிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லும்போது, காம்ப்ரிஹெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரைட் அண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். சரி, நம்ம எழுதுறது, சரியா, நம்ம பேசுற லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறது, கத்துக்கிறது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த வெர்னிக் ஏரியா தான். நம்ம அங்க பார்த்தது என்னது? பிராக்கா ஏரியா. சரி, அங்க என்ன பார்த்தோம்? ஸ்பீச் எப்படி வந்து பேசுறோம் அண்ட் வேர்டு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். சரியா? அப்ப இந்த வெர்னிக்கும் இந்த பிராக்கா ஏரியாவும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுதா? ஏன்னா ஸ்பீச், அதுக்கப்புறம் எழுதுறது, அதாவது ஸ்போக்கன் இந்த லாங்குவேஜ், அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் மிங்கிள் ஆகுதா? அப்போ இது ரெண்டும் வந்து கனெக்ஷன்ல இருக்கு. சரியா? அப்ப அந்த பிராக்கா ஏரியா அண்ட் வெர்னிக் ஏரியா, சரியா, அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது வந்து ஆர்கியூட் ஃபேசிகுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைபர். சரி, அதுவும் வந்து நர்வ் ஃபைபர் தான். அது வந்து கனெக்ட் பண்ணுது. சரி, இது மூலமா தான் நம்ம பேசுறோம், லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறோம், சில லாங்குவேஜ் திருப்பி பேசுறது, அந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இந்த 2 ஏரியா. சரியா? இதான் வந்து ஃப்ரான்டல், பெரியட்டல், ஆக்சிபிட்டல், டெம்போரல் லோபோட ஒர்க்கு, அதோட பார்ட். சரி, இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லை நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலாமா? மேடம் ரீகேப் பண்ணுங்க மேடம். ரீகேப். ஃப்ரான்டல் லோப் அப்படின்னா ஆக்ஷன் பார்த்தோம். நம்ம வந்து மென்டல் ஆக்ஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து மென்டல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது பிளானிங்கு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங், அந்த மாதிரி. ஃபிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்னா வாலண்டரி மூமெண்ட், நம்மளோட பாடியோட மூமெண்ட். அதில் தான் 4 ரீஜியன் வந்து பார்த்தோம். பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ், ப்ரீ மோட்டார், சப்ளிமெண்டரி மோட்டார் கார்டெக்ஸ், ஃப்ரான்டல் ஐ ஃபீல்டு அண்டு ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் வந்து ஒன்னொன்னும், இந்த பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் அப்படின்னா வாலண்டரி மசில் ஆக்ஷன், அடுத்தது வந்து கோஆர்டினேட் பண்ணுறது வந்து ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ், அண்டு ஃப்ரான்டல் ஹை ஃபீல்டு அப்படின்னா ஐயோட மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை பிளானிங், ப்ராப்ளம் சால்விங், அந்த மாதிரி விஷயம்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இது வந்து ஃப்ரான்டல் லோப்ல வந்து வர்றது. அதுக்கப்புறம் இந்த பிராக்கா ஏரியா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, அது வந்து என்னது? ஸ்பீச், சரி, மசில் ஆஃப் ஸ்பீச் அண்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிராக்கா ஏரியா. சரி, அது வந்து எதில் இருக்குன்னா ஃப்ரான்டல்ல. அடுத்தது வந்து பெரேட்டல் பார்த்தோம். அது வந்து சொமட்டோ சென்சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னா, நம்ம சொமாட்டோனா பாடி, சரி, சென்சரினா நம்ம பாடியில சென்ஸ் பண்றது எல்லாமே, டச்சு, பெயின், ப்ரெஷர், டெம்பரேச்சர், வைப்ரேஷன்ஸ், அதெல்லாமே வந்து ஃபீல் பண்ணி அதை வந்து ரெகனைஸ் பண்றது தான் வந்து இந்த பெரேட்டல் லோபு. இந்த பெரேட்டல்லையும் 3 இருந்துச்சு. சரி, பிரைமரி சொமட்டோ சென்சரி கார்டெக்ஸ், சொமட்டோ சென்சரி அசோசியேஷன் கார்டெக்ஸ் அண்டு போஸ்டீரியர் அசோசியேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ரிசீவ் பண்றது, அடுத்தது வந்து ரெகனைஸ் பண்றது, அனலைஸ் பண்றது எல்லாமே சொமாட்டோ சென்சரி அசோசியேட்டரி கார்டெக்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து அந்த அவேர்னஸ், அது ஸ்பேஷியல் அவேர்னஸ் வந்து போஸ்டீரியர் அசோசியேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரேட்டல் ஏரியாவில் 3 ஏரியா பார்த்தோம். அடுத்தது வந்து ஆக்சிபிட்டல் லோப். ஆக்சிபிட்டல் லோப்லனாவே நம்மளுக்கு விஷன் ஞாபகம் வரணும்னு சொன்னேன். நம்ம ஐ வழியா ரிசீவ் பண்றது எல்லாமே அங்கதான் போய் ப்ராசஸ் ஆகுறது, ரிசீவ் ஆகுறது எல்லாமே ஆக்சிபிட்டல். அதே மாதிரி அதுலயும் 2 இருக்கு. சரியா? பிரைமரி விஷுவல் கார்டெக்ஸ் அண்ட் விஷுவல் அசோசியேஷன் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ரிசீவ் பண்றது, இன்னொன்று வந்து ரெகனைஸ், அனலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து டெம்போரல் ரீஜன். டெம்போரல் அப்படின்னாவே ஆடிட்டரி, இன்னொன்று வந்து ஸ்மெல் அடிஷ்னலா. சரி, அதில் வந்து பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ் வந்து ரிசீவ் பண்றது, அசோசியேஷன் கார்டெக்ஸ் வந்து ரெகனைஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஸ்மெல் அப்படின்னு சொல்லும்போது பிரைமரி ஆல் ஃபேக்டரி. ஆல் ஃபேக்டரினாவே ஸ்மெல். இதுக்கு முன்னாடியே மேம்லாம் நிறைய பேர் நடத்தியிருந்தாங்க ஆல் ஃபேக்டரி அப்படின்னும் போது. அப்போ அது வந்து அவேர்னஸ் ஆஃப் ஸ்மெல் அண்டு ப்ராசஸிங் ஆஃப் ஸ்மெல். அதுக்கப்புறம் வெர்னிக் ஏரியா ஒன்று பார்த்தோம். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லும்போது லாங்குவேஜ் ரிலேட்டடாக. அப்போ வெர்னிக்கும் பிராக்காவும் சேர்ந்தது தான் வந்து ஆர்டிகுலேட் ஃபேசிகுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அதுதான் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? இதெல்லாம் பார்த்தது எல்லாமே வந்து 4 பிரெயின்ல செரிப்ரல் ஹெமிஸ்பியர் மட்டும்தான் பார்த்துருக்கோம். சரி, 4 பிரெயின்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒன்று வந்து சரி, 4 பிரெயின்ல வந்து 2 பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து டயன்செஃப்லான் அண்ட் டீலன்செஃப்லான். அந்த டீலன்செஃப்லான் தான் இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர்.
அடுத்தது வந்து டயன்செஃப்லான். சரி, டயன்செஃப்லான் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க இந்த டயன்செஃப்லான் அப்படின்னா, இந்த இந்த ரீஜன் மட்டும்தான். சரியா? அதாவது தலாமஸ், எபிதலாமஸ், ஹைப்போதலாமஸ், அந்த பிட்யூட்டரி எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிறது தான் வந்து டயன்செஃப்லான். சரியா? இப்ப பாருங்க, தலாமஸ் அப்படின்னா அந்த ஒரு இந்த கிரீன் கலர் லைட் இது மாதிரி இருக்குல்ல, அது வந்து தலாமஸ், எபிதலாமஸ், அதுக்கப்புறம் ஹைப்போதலாமஸ், அதுக்கப்புறம் பிட்யூட்டரி, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து டயன்செஃப்லான். சரியா? இந்த டயன்செஃப்லான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. சரி, ஏன்னா தலாமஸ் வந்து ரிலே ஸ்டேஷன். சரி, தலாமஸ் வந்து ஆக்ட் அஸ் ரிலே ஸ்டேஷன். எப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட பாடியில இருக்கிற ஸ்டிமுலஸ் எல்லாம் வந்து அங்க ஃபர்ஸ்ட் எங்க போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தலாமஸ்க்கு தான் போகும். சரி, தலாமஸ் போயிட்ட பின்னாடி தான் ரிலே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும்ல, அங்க போயிட்ட பின்னாடி தான் நீ வந்து ஃப்ராண்டல் போ, நீ வந்து ஃப்ராண்டலோட ஸ்டிமுலஸ், பெரேட்டல் போ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கும். சரி, அதான் வந்து ரிலே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலாம மேடம் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். ஹலோ Break ஜோதி, பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. மேம் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ மேடம் ஜோதி, தலாமஸ்ல இருந்து பிரேக் ஆச்சு மேடம். இல்ல லைன்ல அவங்க இல்ல நெட்வொர்க் இல்ல நினைக்கிறேன். அவங்க இல்ல. Anyway, she'll come back. She'll come back. We'll wait. நம்பர் இருந்ததுன்னா send her a message, ma'am. She is not audible. till such time உடனே நான் ஆட் பண்றேன். இங்க அவங்க அந்த டெம்போரல் லோப் சொன்னாங்கல்ல ஜோதி. எஸ் மேம். அதுல வந்து டெம்போரல் ஷீஸ் ஜாயினிங்னா அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டுமா ஜோதி? டெம்போரல் லோப்ல வந்து ஏதாவது டியூமர் வந்துச்சுன்னு சொன்னா அதனால என்ன ஆயிடும்னாக்க விஷுவல் ஹாலுசினேஷன், அதாவது நடக்காதது நடக்கிற மாதிரி கண்ணு முன்னால திடீர்னு அந்த ஃபிளாஷ் லைட் வர்ற மாதிரி அந்த மாதிரி சென்சேஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அந்த காது ஓரமா இருக்கிற அந்த டெம்போரல் லோப்ல இருக்கிற டியூமர் வர்றதுனாலதான். அது ஒரு சின்ன அடிஷன். ஏன்னா நம்ம சைக்கலாஜிக்கலி நிறைய பார்க்க வேண்டி இருக்கிறதுனால இது எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்றத பாக்குறது. நமக்கு நிறைய ஹாலுசினேஷன் பத்தி படிப்போம். அதாவது இல்லாத வெளிச்சம் இருக்கிற மாதிரி, திடீர்னு ஒரு சத்தம் கேட்கற மாதிரி, அதெல்லாம் கேட்கறதெல்லாம் காரணம் இந்த காது ஓரமா இருக்கிற அந்த டெம்போரல் லோப்ல டியூமர் வந்தா. ஓகே ஓகே. இல்ல ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப பெருசா ஜோதி நீங்க போயிட்டு இருந்தது நல்லா இருந்துச்சு, நீங்க இல்லாத நேரத்துல பேசினேன், சாரி. இல்ல, நீங்க இன்னமும் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா நான் புக்ல வந்து பார்த்தேன் முடிஞ்ச வரலும், அதே மாதிரி வெளியே சர்ச் பண்ணேன், என்னால முடிஞ்ச வரலும் கேதர் பண்ணிருக்கேன். ஆனா இந்த மாதிரி டிசீஸ் ரிலேட்டடா இன்னும் நான் நிறைய கேதர் பண்ண. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தலாமஸ் நம்ம பார்த்தோம், ரிலே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஆல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யுவர் பாடி, சரி, அந்த எக்ஸப்ட் ஸ்மெல், இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்றது வந்து தலாமஸ் வழியா தான் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது மற்ற ஏரியாவுக்கு வந்து சென்ட் ஆகுது. சரியா? இது வந்து எங்க இருக்கும் அந்த தலாமஸ் அப்படின்னு சொன்னா, அந்த ரவுண்ட் பண்ணி காட்டிருக்காங்க பாருங்க அங்க. அதாவது 4 பிரெயினுக்கு கீழே. சரி, 4 பிரெயின் அப்படின்னு சொல்லும்போது என்னது, அடியில, தட் இஸ் அந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியருக்கு அடிப்பக்கத்துல வந்து இருக்கும். இந்த கார்பஸ் கலோசத்துக்கு கீழே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த தலாமஸ். இது வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் அதாவது ரிலேஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து எதை கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து நம்ம போனோடனே டயக்னோசிஸ் பண்றாங்கல்ல, டிசீஸ் வந்து இப்படி டயக்னோசிஸ் பண்ணிட்டு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அப்ப ஸ்டிமுலஸை வந்து ரிசீவ் பண்ணிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிரெயின் பார்ட்டுக்கு வந்து அனுப்புறது வந்து இந்த தலாமஸ். சரி, ஒரு ரிலே ஸ்டேஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும். சரி, அது கீழே பாருங்க. அடுத்த டாபிக் வந்து இட் டயக்னோசிஸ் டிஃப்ரெண்ட் சென்சரி இன்ஃபர்மேஷன். சரி, எது அப்படின்னு சொல்லும்போது ஹியரிங், சவுண்டு, விஷுவல் அண்டு கஸ்டேட்டரி. ஆனா எது மட்டும் இல்லை, ஸ்மெல் மட்டும் கிடையாது. சரி, எக்ஸப்ட் ஸ்மெல். அது ஹைப்போதலாமஸ் அப்படின்னா இந்த ரீஜன். சரி, அந்த ஆரஞ்சு கலர் ரீஜன் வந்து ஹைப்போதலாமஸ். அந்த ஹைப்போதலாமஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. சரி, இதுல வந்து சப்போஸ் வந்து இங்க வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா
டெத்து வந்து காசு ஆகும் அப்படின்னு சொல்றோம். சரி, ஏன்னு பார்க்கலாம். சரி, இது வந்து மெயினா வந்து இட் மெயின்டைன் த ஹோமியோஸ்டாசிஸ். சரி, ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட பாடி வந்து ஹோமியோஸ்டாசிஸ் கண்டிஷன்ல இருந்தாதான் நம்மளால வாழ முடியும். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளட்டோட pH எவ்வளோ அப்படின்னா 7.4. சரி, அது அது வந்து ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணும். ஹோமியோன்னா என்னது? ஒரே மாதிரின்னு அர்த்தம். ஹோமோனா ஒரே மாதிரி. அப்ப நம்ம பாடியில நம்ம வாழ்நாள் ஃபுல்லா பிளட்டோட pH எவ்வளவுதான் இருக்கணும்? 7.4 தான் இருக்கணும். கம்மியாவோ மிச்சமாவோ போச்சா அசிடோசிஸ் அண்ட் அல்கலோசிஸ் வந்து காசு ஆயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெத்தை வந்து காசு பண்ணும். அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் வந்து இஷ்டத்துக்கும் போச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், டெத்து தான். அதே மாதிரிதான் எல்லாமே. எல்லாமே இது மட்டும் கிடையாது. டெம்பரேச்சர், சால்ட், மினரல்ஸ், நம்மளோட பாடியில இருக்கிற pH எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது வந்து ஹைப்போதலாமஸ் தான். சரி, அதுதான் வந்து மெயின்டைன் த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். சரி, அதே மாதிரி இந்த ஹைப்போதலாமஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது கனெக்ட் த நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். சரி, நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து இந்த நம்மளோட பாடியில இருக்கிற அந்த நியூரான் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான எண்டோக்ரைன், அதாவது இது இருக்கு இல்லையா, ஹார்மோன் எல்லாத்தையுமே செக்ரேட் பண்ணும். அப்ப அது வந்து என்னது? பிட்வீன் த நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப வந்து நம்மளோட பாடியில வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு பாடியில வாட்டரும் மெயின்டைன் ஆகணும். அதுவும் ஹோமியோஸ்டாசிஸ் தானே. அப்ப வாட்டரும் மெயின்டைன் ஆகணும்னா நம்மளோட பாடியில வாட்டர் கண்டென்ட் கம்மியான உடனே சில ரெசப்டார்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, பாடியில வாட்டர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்போதலாமஸ் வந்து சென்ட் பண்ணிடும் இன்ஃபர்மேஷனை. அங்கிருந்து ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஏடிஹெச் ஹார்மோன் அதை வந்து செக்ரீட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா இது போய் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கிட்னி மேல ஒர்க் பண்ணும். சரியா, கிட்னில நெஃப்ரான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா, அதாவது எக்ஸ்ட்ராவா வாட்டர் வந்து வெளியில போறதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளோட பாடியில வந்து வாட்டரை வந்து மெயின்டைன் பண்ணும். அப்ப பிட்வீன் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். சரியா, அப்படி ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து கனெக்ஷனா ஒர்க் பண்ணும். சரி, ஹைப்போதலாமஸ். அதே மாதிரி இது வந்து ஸ்டிமுலேட் த ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்றதும் ஸ்டாப் பண்றது எல்லா வேலையுமே வந்து ஹைப்போதலாமஸ் தான் வந்து பண்ணும். சரியா, இதோ ஹைப்போதலாமஸ் இந்த இந்த கிரே கலர்ல இருக்குல்ல, அதுதான் வந்து ஹைப்போதலாமஸ். மேல பாருங்க தலாமஸ், ஹைப்போதலாமஸ், அதுக்கு கீழே வந்து பிட்யூட்டரி. அப்ப அந்த பிட்யூட்டரியை வந்து ஓவரால் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதே வந்து ஹைப்போதலாமஸ் தான். பிட்யூட்டரியில இருந்து ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுறதும் ஸ்டாப் ஆகுறதும் வந்து கண்ட்ரோல் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைப்போதலாமஸ் தான். சரியா, இங்க பாருங்க இந்த ஹைப்போதலாமஸ் வந்து பேலன்ஸ்டு லெவல், அதாவது பாடியை வந்து பேலன்ஸ்டு லெவல்ல வந்து வச்சுக்குது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் ஹார்மோன், ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறது இன்ஹிபிட் ஆகுறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ஹைப்போதலாமஸ். அண்ட் ரெகுலேட் த ஸ்லீப், அதாவது வேகப் சைக்கிள், அதுக்கப்புறம் மெமரி, அப்பிடைட் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது. இப்ப நம்மளுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்க ஹைப்போதலாமஸ் தான் ரீச் ஆகும் அந்த ஸ்டிமுலஸ். சரி, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சேஷன். சரியா, அதெல்லாமே வந்து ரிசீவ் பண்றது. அதுக்கப்புறம் சப்போஸ் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து வெயிட் கெயின், சரி, மெமரி லாஸ், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஹைப்போதலாமஸ். அடுத்தது வந்து பேசல் கேங்லியா. சரி, பேசல் கேங்லியா அப்படின்னு சொல்றது இதுவும் வந்து எதற்கு கீழே வரும் அப்படின்னா அந்த டயன்செஃபலான்ல தான். பேசல் கேங்லியா அண்ட் லிம்பிக் சிஸ்டம், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 சிஸ்டம் இருக்கு. இந்த பேசல் கேங்லியா அப்படின்னு சொல்லும்போது கண்ட்ரோல் த மூவ்மெண்ட், சரி, லேர்னிங், ஹேபிட், காக்னிஷன் அண்ட் எமோஷன்ஸ், அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து பேசல் கேங்லியா. சரியா, பேசல் கேங்லியா சப்போஸ் வந்து யாராவது புக்கு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 106 எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். இதுல வந்து பேசல் கேங்லியால மொத்தம் 3 ரீஜன் இருக்கு. சரியா, இது வந்து 3 மெயினான ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது கார்டேட் நியூக்ளியஸ், அதாவது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஹெட் ஆஃப் த அந்த ஒரு வளைகிற அந்த கொஷின் மார்க் மாதிரி வளையத்துல அது வந்து கார்டேட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்தது வந்து பியூட்டமன், அதுக்கப்புறம் குளோபஸ் பலிடஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர். சரி, இந்த குளோபஸ் பலிடஸும் இந்த பியூட்டமனும் சேர்ந்தது தான் வந்து கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்தது. சரியா, குளோபஸ் பலிடஸ் அண்ட் பியூட்டமன் வந்து சேர்ந்தது வந்து கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ அடுத்தது வந்து இந்த குளோபஸ் பலிடஸ். சரியா, இப்போ இந்த கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு அது கூட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஜாயின் ஆயிருக்கும். சரி, இங்க இந்த அந்த பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணல, அதுக்கப்புறம் தான் ரெஃபர் பண்ணேன்.
அது முடிஞ்சா கவனிங்க, இல்லைன்னா புரியலன்னா சொல்லுங்க, நான் வந்து வச்சிருக்கேன், அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் சொன்னோம் இல்லையா? கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் எது எது சேர்ந்தது? கார்டேட் நியூக்ளியஸ் அண்ட் பியூட்டமன் வந்து சேர்ந்தது தானே வந்து நம்ம கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொன்னோம். இந்த கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் கூட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சரி, என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டியா நைக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த சப்ஸ்ட்ரேட்டா நைக்ரா கனெக்டட் வித் கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் த்ரூ எது வழியா அப்படின்னு சொல்லும் போது நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. சரி, நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வே. கன்ஃபியூஸ் ஆகுதா இருக்காது? ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. திடீர்னு டாக்டர் படிக்க வச்சா அப்படிதான் இருக்கும். சோ அதனால நீங்க என்ன பண்றது, இதெல்லாம் நம்ம புக்ல இருக்கு, நான் புரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு. எல்லாம் ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், அவங்கள டாக்டர் ஆக்கணும்னு ட்ரை பண்றீங்க. சோ அதனால இல்ல, நானே படிச்சது இல்லைங்க, இது வந்து ஜுவாலஜி ஸ்டூடெண்டே படிச்சது. இவ்வளவு டீப்பா இருக்கு, என்ன பண்றது? சரி வாங்க பார்க்கலாம், ஈஸியா தான் இருக்கும். ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு ஸ்ட்ரையேட்டம் ஒண்ணு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்ட்ரையேட்டம் எது எது சேர்ந்ததுன்னு நான் சொன்னேன். அந்த கார்டேட் நியூக்ளியஸ் அண்ட் பியூட்டமன் ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொன்னோமா. அந்த கீழே பாருங்க எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் சப்ஸ்ட்ரேட்டா நைக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அந்த சப்ஸ்ட்ரேட்டா நைக்ராவும் அந்த ஸ்ட்ரையேட்டமும் ஜாயின் ஆகிற அந்த பாத், அதாவது அந்த எல்லோ கலர் லைன் போகுது இல்ல, அந்த பாத்துக்கு பேர் தான் வந்து நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வே. சரி, அதுல பாதி இதுல பாதி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பாத்வேன்னு கொடுத்துறாங்க. சரியா, சப்போஸ் இது எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, இந்த பாத்வே வந்து டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பாத்வே அப்படின்னாவே மோஸ்டா எப்படி இருக்கும்? நியூரான்ஸ் தானே கனெக்ட் பண்ணிருக்கும், தட் இஸ் நர்வ்ஸ் தானே கனெக்ட் பண்ணிருக்கும். அப்போ அந்த எஸ்என்ஐயும் அந்த ஸ்ட்ரையேட்டமையும் கனெக்ட் பண்ற அந்த நியூரான், அந்த நியூரான்ல வந்து என்ன டைப் ஆஃப் நியூரான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, சரி, டோபமெர்ஜிக் நியூரான் அப்படின்னு சொல்றேன். டோபமினெர்ஜிக் நியூரான். சரி, அதாவது டோபமைனை வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டரா வச்சிருக்கிற அந்த நியூரான்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும். சரியா, இந்த ரெண்டு ரீஜனையும். அந்த ரீஜன், அந்த பாத்வே வந்து ஏதாவது டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அப்பதான் நம்மளுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வந்து வருது. இதுக்காக தான் இந்த இது வந்து சொன்னேன். சரியா, ஏன்னா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்லோ மூவ்மெண்ட். சரியா, இதுவும் வந்து ஒரு சைக்காலஜில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசீஸ் இல்லையா, அதுக்காக இது சொன்னேன். சரியா, ஓகே. இது வந்து அந்த பேசல் கேங்லியா கூட ஜாயின் ஆனதுதான். இன்னொரு தடவை அந்த பார்க்கின்சன் டிசீஸ் எதனால வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களா? பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா, இப்ப வந்து பேசல் கேங்லியால நம்ம 3 பார்த்தோமா மேம், 3 ரீஜன் பார்த்தோமா, கார்டேட் நியூக்ளியஸ், பியூட்டமன், அதுக்கப்புறம் குளோபலஸ் பலிடஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்தோம். அதுல அந்த கார்டேட் நியூக்ளியஸ் அண்ட் பியூட்டமன் சேர்ந்ததுதான் கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம். அதாவது அங்க ஸ்ட்ரையேட்டம்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்ட்ரையேட்டம் பிளஸ் எஸ்என் இருக்கு இல்லையா. எஸ்என் அப்படின்னது சப்ஸ்டேட்டா நைக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அது வந்து பிரெயின்ல ஒரு பார்ட். சரியா, இப்ப இந்த ரெண்டு ஸ்ட்ரையேட்டமையும் எஸ்என்ஐயும் கனெக்ட் பண்ற அந்த ஃபைபர், நர்வ் ஃபைபர், அது பாத்வே தான் வந்து நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வே அப்படின்னு சொல்றோம். சரியா, அந்த நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வேல ஏதாவது டீஜெனரேஷன், சரி, அது பாத்வேனாவே என்னது, நியூரான்ஸ் தானே. நியூரான்ஸ் வந்து டீஜெனரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் வந்து பார்க்கின்சன் டிசீஸ். பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா ஸ்லோ மூவ்மெண்ட். சரி, நம்மளோட பாடி வந்து அந்த மோட்டார் ஆக்ஷனை வந்து என்ன பண்ணிக்காதுன்னா இது உள் வாங்கிக்காது. அப்ப வந்து ஸ்லோ மூவ்மெண்ட், நம்மளால நடக்க முடியாது, அந்த பார்க்கின்சன் டிசீஸ் வருது இல்லையா, அதுக்கு ரீசன் வந்து இதுதான். சரியா, இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு? ஜோதி, இப்ப ஹெட் இன்ஜுரி ஆகுதுல, அந்த டைம்லயும் இது அந்த நியூரான்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு இது கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு உண்மை என்னன்னா, நம்மளோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு வந்து ஃபுல்லா வந்து நியூரான்ஸால தானே ஃபார்ம் ஆயிருக்கு. நியூரான் வந்து ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன கிடையாது, ரீஜெனரேஷன் கிடையாது. சரியா, ரீஜெனரேஷன் கிடையாதுன்னா இப்ப நம்ம அதர் பாடி செல்ஸ் எல்லாம் என்னது ரீஜெனரேட் ஆகும். இப்ப வந்து ஆர்பிசிக்கு வந்து 120 days தான் ஆயுள் காலம் அப்படின்னா, அது 120 days முடிஞ்சிட்டு அது வந்து டெத் ஆயிடும், உடனே அடுத்த ஆர்பிசி வந்து செக்ரேட் ஆயிக்கும். ஆனா நியூரானுக்கு அப்படி கிடையாது. சரி, அது ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, குழந்தையில வந்து ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அது வந்து நம்ம இறக்குற வரலாம் அந்த நியூரான் வந்து ரீஜெனரேட் ஆகாது, ஒன்லி டீஜெனரேட் தான் ஆகும். அதனாலதான் வயசாக வயசாக வந்து இந்த அம்னீஷியா அதெல்லாம் வருதுன்னு பாருங்களையா, அம்னீஷியா. அப்ப வந்து என்ன ஆகல, அங்க இருக்கிற அந்த நியூரான் வந்து பழசாயிட்டு போச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, என்ன ஆகலைன்னா ஒழுங்கா வந்து கண்டக்ட் பண்ணல. சரியா, அப்ப வந்து அங்க நியூரான் வந்து செக்ரேட் இது தட் இஸ் நியூவா வந்து நியூரான் வந்து ஃபார்ம் ஆகல. சரியா, அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா,
அப்ப நான் அந்த ஒரு பிரெயின்ல எந்த ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு படிச்சேன். அப்போ அதுல வந்து நியூரான்ஸ் இப்போ நியூரான்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே அப்படியே மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். தென் ஒரு 25-26 ஸ்லோ டவுன் நியூரான் ஜெனரேஷன். தென் நியூரான்ஸ் வந்து நம்மளுக்கு ஜெனரேட்டே ஆகாது அந்த மாதிரி. அப்போ பட் ஆனா இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லைக் ஐ மீன் the scientist even if you keep your life very active, the neurons can more neurons can be generated even at the age of 35 or 40. So இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது we have a lot in அந்த brain connections அந்த மெமரி எல்லாம் லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? இருக்கு மேம். அதே மாதிரி நம்ம என்னதான் வந்து அந்த மாதிரி ரீஜெனரேட் ஆனாலுமே நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது இருந்தாலுமே அம்னீஷியா வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த அளவுக்கு யாரும் இதுவா இருக்காது இல்ல, எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்கா. கண்டிப்பா அது வந்து மேபி இனிமே வர ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிக்கலாம், மேபி ரீஜெனரேட் கூட ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு நியூரான்ஸ் வரும். ஏற்கனவே இருக்கிற ரீஜெனரேஷன் ஆஃப் நியூரான்ஸ் வராது. அதான் ரீஜெனரேஷன் வராது, அதே மாதிரி மல்டிப்ளை ஆகாது. They don't regenerate. They only new neurons are connected. I mean formed. So the new neurons will not help to connect mari அது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்டிக்கல்ல நானும் பார்த்தது நியூ நியூரான்ஸ் வரும். ஓகே ஓகே. அதான் ரீஜெனரேட் ஆகாது, அது வந்து அதே மாதிரி மல்டிப்ளையும் ஆகாது. இப்ப நம்மளுக்கு ஒரு இடத்துல காயப்பட்டுருச்சு அப்படின்னா சொமாட்டிக் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்கு நம்மளோட பாடி வந்து செல்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணும். சரி, ரெப்ளிகேட் பண்ணி அந்த காயத்தை வந்து சரி பண்றது எல்லாமே. ஆனா வந்து நியூரான்ல அப்படி கிடையாது. சரி, ஒன்ஸ் வந்து அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரீப்ளேஸ் பண்ணாது, ஏன்னா மல்டிப்ளை ஆகாது அது. அதுக்கப்புறம் இனிமே மேபி ரிசர்ச்ல வந்து அந்த மாதிரி நியூரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசல் கேங்லியால பார்த்துட்டு இருக்கோம். அந்த பேசல் கேங்லியா வந்து மெயினா அந்த மோட்டார் கண்ட்ரோல், மோட்டார் லேர்னிங், அதான் நம்ம பார்த்தோம்ல மூவ்மெண்ட் அப்படின்னாவே மோட்டார் ரிலேட்டட் தானே, போய் பிரெயின்ல வந்து ப்ராசஸ் ஆகிட்டு மோட்டார் ரிலேட்டடான மூவ்மெண்ட்டு, அதோட கண்ட்ரோல், அந்த லேர்னிங் அதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த பேசல் கேங்லியா. சரி, இது வந்து கேட் கீப்பர் மெக்கானிசம் வந்து வச்சு அதை ஃபாலோ பண்ணுதுன்னா, இது வந்து எப்படின்னா இப்போ நம்ம வந்து எந்த மூவ்மெண்ட் வந்து பண்ணணும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில்டர் பண்றது. சரி, கேட் கீப்பர் மெக்கானிசம் வந்து ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபைன் டியூனிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு என்னன்னா, இந்த ரிசீவ் த இம்பல்ஸ், அதாவது இப்போ நம்ம செரிப்ரல் கார்ட் அதுக்கு முன்னாடி எங்க வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு வருமா, பேசல் கேங்லியாக்கு வரும். அங்க வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட், நீ இந்த ஸ்டிமுலஸ் வந்து போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் தலாமஸ் வழியா மற்ற மோட்டார் கார்டெக்ஸ்க்கு வந்து போகும், அதாவது பிரெயின்ல மற்ற மோட்டார் கார்டெக்ஸ்க்கு வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அதாவது இந்த பேசல் கேங்லியா தான் வந்து அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவ்மெண்ட் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மோட்டார் லேர்னிங், சரி, நம்ம இது பண்றோம் இல்லையா, செஞ்சு ஒரு ப்ராசஸ் வந்து கத்துக்கிறோம் இல்லையா, மோட்டார் லேர்னிங், அந்த ப்ராசஸ் வந்து பண்றதுக்கும் வந்துமே பேசல் கேங்லியா தான் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து காக்னிஷன் அண்ட் எமோஷன்ல என்ன வேலை பண்ணுது அப்படின்னா டெசிஷன் மேக்கிங். சரி, நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் ரிவார்ட் அண்ட் மோட்டிவேஷன் ரிலேட்டடா, சரி, ரிவார்டு ப்ராசஸிங் த ரிவார்டு மோட்டிவேஷன் அண்ட் எமோஷனல் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் ஹேபிட் ஃபார்மேஷன். சரி, நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணியிருந்தா தான் மோட்டார் கண்ட்ரோல், மோட்டார் லேர்னிங் வந்து பண்ணிட்டே இருந்தோம், அது வந்து நம்மளோட ஹேபிட்டா மாறிடும்ல. அப்ப அது வந்து ஹேபிட். அப்ப இந்த மோட்டார் லேர்னிங், மோட்டார் கண்ட்ரோல், ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படின்னாவே இந்த பேசல் கேங்லியா வந்து ஞாபகம் வந்துடும். சரி, ரைட். அடுத்தது வந்து லிம்பிக் சிஸ்டம். சரி, இது லிம்பிக் சிஸ்டமும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இதுல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னா ஹிப்போ கேம்பஸ், அமிக்டலா அண்ட் ஹைப்போதாலமஸ் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான். இப்ப பாருங்க, இந்த ஹிப்போ கேம்பஸ் ஃபர்ஸ்ட், அந்த ஹிப்போ கேம்பஸ் வந்து இந்த லைட் அந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, அந்த ஹிப்போ கேம்பஸ் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா
மெமரி வந்து ப்ராசஸிங். சரி, இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து கன்வெர்டட் இன்டு லாங் டேர்ம் மெமரியா மாறுது இல்ல, அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றதுன்னா அந்த ஹிப்போ கேம்பஸ் தான். இந்த மெமரி ரிலேட்டடா வரது எல்லாமே ஹிப்போ கேம்பஸ். சரி, அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கூட ஜாயின் இருப்பாங்க, அமிக்டலா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அமிக்டலான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அது வந்து ஆல்மண்ட் ஷேப்ல வந்து இருக்கும். சரி, அதனால தான் அமிக்டலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. அது வந்து அக்ரெஷன், அதுக்கப்புறம் ஃபியர், அந்த அது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது. நம்மளோட எமோஷன்ஸை வந்து மெயினா வந்து அக்ரெஷன் அண்ட் ஃபியர் வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த அமிக்டலா தான். சரி, அதுக்கப்புறம் ஹைப்போதலாமஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாடி டெம்பரேச்சர், ஹங்கர், தர்ஸ்ட், அதுக்கப்புறம் ப்ளஷர், அந்த ஹார்மோன் செக்ரேஷன் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது. இது எல்லாமே சேர்ந்தது தான் லிம்பிக் சிஸ்டம். இந்த அமிக்டலாங்கிறது ஹைப்போகாம்பஸ்குலர் இருக்கா? இல்லைங்க மேம், அது கூட ஜாயின் பண்ணி. தேங்க்யூ. ஆமா, இல்ல ஜாயின்ல இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து மிட் பிரெயின். இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஃபோர் பிரெயின். சரி, ஃபோர் பிரெயின்ல நம்ம டீலன்செஃப்லான், டயன்செஃப்லான் பார்த்தோம். அந்த டீலன்செஃப்லான்ல செரிப்ரல் ஹெமிஸ்பியர், அதுக்கப்புறம் டயன்செஃப்லான்ல தான் தலாமஸ், ஹைப்போதலாமஸ், பேசல் கேங்லியா, அதுக்கப்புறம் லிம்பிக் சிஸ்டம் பார்த்தது. சொல்லுங்க லிம்பிக் மட்டும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? I just wanted to hear it again. ஓகே சார். Sorry. இல்ல பரவாயில்ல. லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா இப்போ எது சேர்ந்தது வந்து லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னா ஹிப்போ கேம்பஸ், அமிக்டலா அண்ட் ஹைப்போதலாமஸ். ஒரு சில இடத்துல தலாமஸ் அத மாதிரியும் சேர்த்தும் கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த ஹைப்போதலாமஸ் என்ன வேலை சரி, ஹிப்போ கேம்பஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா மெமரி ப்ராசஸிங். இப்போ நம்ம ஒன்றத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாம ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன ஆகும், ஷார்ட் டேர்ம் மெமரியா தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தானே சப்போஸ் திருப்பி அதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் மெமரியா ஸ்டோர் ஆகும் இல்லையா. அப்போ வந்து அந்த மெமரி ஸ்டோரேஜுக்கு வந்து ஹெல்ப் பண்றது ஹிப்போ கேம்பஸ். அடுத்தது வந்து அமிக்டலா. சரி, அமிக்டலா அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நம்ம காட்டுறோம் இல்லையா வெளியில, அக்ரெஷன், ஃபியர். அக்ரெஷன் நம்ம அக்ரெசிவா கத்துறது, அதுக்கப்புறம் ஃபியர் பயப்படுறது, அந்த மாதிரி விஷயத்த எல்லாமே கண்ட்ரோல் பண்றது வந்து அமிக்டலா. சப்போஸ் நம்ம அக்ரெஷன் பண்ற மாதிரி யாராவது பேசினாங்க அப்படின்னு சொன்னா, பேசினாவோ இல்லை நம்ம ஏதோ ஒன்றத்தை பார்த்தோம், அந்த ஸ்டிமுலஸ் எல்லாம் போயிட்டு அந்த அமிக்டலால ப்ராசஸ் ஆயிட்டு அங்கிருந்து தான் அந்த நம்ம அக்ரெஷன் வந்து வருது. சரியா, அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அந்த அமிக்டலா. அடுத்தது வந்து ஹைப்போதலாமஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நம்மளோட பாடியில வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அந்த மெயின்டைன் பண்றது, பாடி டெம்பரேச்சர் அதெல்லாமே மெயின்டைன் பண்றது வந்து ஹைப்போதலாமஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் லிம்பிக் சிஸ்டம். ஒண்ணு கிடையாது. லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஹிப்போ கேம்பஸ். ஆல்ஃபாக்டரி பல்பும் உள்ள இருக்கா மேம் லிம்பிக் சிஸ்டம்ல? இல்லைங்க சார், இல்லைங்க, டயகிராம்ல காமிக்குது. நம்ம அது ஆல்ஃபாக்டரி இல்ல சார், பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குல்ல, அதுதானே சொல்றீங்க? இல்ல ஆல்ஃபாக்டரி பல்புன்னு சொல்லி மார்க் பண்ணிருக்காங்க. நம்ம அது வந்து பக்கத்துல இருக்கிறது வந்து ஏதாவது காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து மென்ஷன் பண்ணும்போது இருக்கு. லிம்பிக் சிஸ்டம்ல காமிச்சிருக்காங்க. அதுல ஆல்ஃபாக்டரி பல்ப் பேஜ் நம்பர், அதுல வந்து லிம்பிக் சிஸ்டம்ல ஆல்ஃபாக்டரி பல்பையும் காமிச்சிருக்காங்க. சரி, இல்ல நான் லிம்பிக் சிஸ்டத்துல இன்னும் என்னென்ன ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் குரூப்ல ஷேர் பண்றேன் சார். ஓகே மேம். ஓகே. அடுத்தது வந்து மிட் பிரெயின். மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏதாவது சின்ன ரீஜன் வந்து பார்த்தோம்ல மிட் பிரெயின். அதுல வந்து என்ன இருக்குன்னா டெக்டம், அந்த டெக்மெண்டம், அந்த ரீஜன், அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, டெக்மெண்டம் வந்து இருக்கும். அந்த டெக்டம்ல வந்து நம்மளுக்கு 4 ஒரு பல்ஜா ஒரு 4 இருக்கு பாத்தீங்களா? அது இங்க பாருங்க, இங்க இருக்கும். சரி, இது வந்து கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, குவார்டர் அப்படின்னா என்னது? 4. கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்ப வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அது 2 பிரியும். சரி, மேல 2 கீழே 2 பாருங்க. சுப்பீரியர் காலிகுலஸ் அண்ட் இன்ஃபீரியர் காலிகுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சுப்பீரியர் அப்படின்னு சொல்லும் போது அதான் மேல இருக்கிறதுனால சுப்பீரியர் காலிகுலஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொன்னா விஷுவல் ஸ்டிமுலஸ். சரி, நம்ம விஷுவல் ஸ்டிமுலஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட கண்ட்ரோல் த ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஹெட், ஹை, நெக் டுவர்ட்ஸ் த விஷுவல் ஸ்டிமுலஸ். நம்ம விஷுவல் ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மூமெண்ட், சரி, ஹை மூமெண்ட்டு, ஹெட் மூமெண்ட்டு, ட்ரங்க் மூமெண்ட் அதெல்லாம் பண்றது வந்து சுப்பீரியர் காலிகுலஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இன்ஃபீரியர் காலிகுலஸ், அதாவது கீழே இருக்கிற 2 இருக்கு இல்லையா, அது வந்து எதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஆடிட்டரி ஸ்டிமுலஸ். நம்ம ஆடிட்டரி மூலமா ரிசீவ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஹெட்டு, ஹை, நெக் அதெல்லாமே வந்து
கண்ட்ரோல் பண்றது வந்து இன்ஃபீரியர் காலிகுலஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, இது வந்து மிட் பிரெயின். சரி, அடுத்தது வந்து ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயின் அப்படின்னா நம்ம 2 பார்த்தோம் அதுலேயே. சரி, மெட்டன்செஃபலான் அண்ட் மைலின்செஃபலான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மெட்டன்செஃபலான் அப்படின்னு சொன்னா அந்த செரிப்ரம் அண்ட் பான்ஸ் அது 2ம் சேர்ந்தது வந்து மெட்டன்செஃபலான். மைலின்செஃபலான் அப்படின்னு சொல்றது மெடுலா ஆப்லாங்கேட்டா. சரி, அதை 2ஆ பிரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க ஹைண்ட் பிரெயின் அப்படின்னா இது 3 கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. செரிபெல்லம், அடுத்தது வந்து பான்ஸ் அண்ட் மெடுலா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது வந்து பாருங்க லோவர் செக்ஷன் ஆஃப் த பிரெயின். சரி, இன்வால்வ் த விட்டல் ஃபங்க்ஷன். என்னென்ன மெயினா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ், அதாவது ஹார்ட் ரேட், ரெஸ்பிரேஷன், பேலன்ஸ் அதெல்லாமே கண்ட்ரோல் பண்றது இந்த ஹைண்ட் பிரெயின் தான். இப்போ அடிஷ்னலா என்னன்னா நம்ம இப்போ இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து எதை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த செரிபெல்லம் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்போ இங்கே பேலன்ஸ் வந்து அப்போ ஏன் வந்து இப்படி அந்த நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி நடக்கிறாங்க, பேசுறது அது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த செரிபெல்லம் தான். செரிபெல்லம் அப்படின்னா பேலன்ஸ், நம்மளோட ஒட்டுமொத்த பாடியோட பேலன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது செரிபெல்லம் தான். அப்போ அது என்ன பண்ணும், அந்த ஆல்கஹால் வந்து செரிபெல்லம் போய் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த நடையில வந்து தடுமாற்றம் வந்து இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வந்து இந்த மெடுலா. சரி, மெடுலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். அதுவும் என்ன பண்ணுன்னா ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், ஸ்வெல்லிங், அந்த ப்ரீத்திங், நம்ம இப்போ வந்து இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் வந்து பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அதோட கண்ட்ரோல் சென்டரே எங்கே இருக்கும் அப்படின்னா மெடுலா ஆப்லாங்கேட்டால தான் இருக்கும். அதேமாரி பான்ஸ். சரி, பான்ஸும் வந்து என்னன்னா ஃப்ரண்ட் ஆஃப் த, அதாவது பாருங்க மெடுலாக்கு மேலே வந்து இருக்கும் அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது. இது இன்வால்வ் த ரெகுலேட்டிங் த பாடி மூவ்மெண்ட், அட்டென்ஷன், அந்த ஸ்லீப் அலர்ட்னஸ் அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பான்ஸ். அடுத்தது செரிபெல்லம். செரிபெல்லம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். இது வந்து ஹைண்ட் பிரெயின். அடுத்தது வந்து பிரெயின் ஸ்டெம். சரி, பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொன்னா எது சேர்ந்தது வந்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்னா அந்த மிட் பிரெயின் பார்த்தோம் இல்லையா, மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா. சரி, இது 3ம் சேர்ந்தது தான் வந்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல பாருங்க தெளிவா தெரியும். அந்த மிட் பிரெயின் பாருங்க, அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது மிட் பிரெயின், அதுக்கு கீழே பான்ஸ், அதுக்கப்புறம் மெடுலா ஆப்லாங்கேட்டா. சரி, இதெல்லாம் சேர்ந்தது தான் மிட் பிரெயின், சாரி பிரெயின் ஸ்டெம். அந்த மிட் பிரெயின்ல நம்ம பார்த்தோம் இல்லையா சுப்பீரியர் காலிகுலஸ் அண்ட் இன்ஃபீரியர் காலிகுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மிட் பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை வந்து மற்ற பிரெயினுக்கு வந்து சர்க்குலேட் பண்றது வந்து இந்த மிட் பிரெயின் மூலியமா தான் மற்ற பிரெயின் பார்ட்டுக்கு வந்து போகும். சரி, இந்த பிரெயின் ஸ்டெம் வழியா தான் போகும். அதுக்கப்புறம் அது மிட் பிரெயின்ல இருந்து மற்ற அந்த ஃப்ராண்டல் ஃபோர் பிரெயினுக்கு வந்து இம்பல்ஸ் வந்து டிராவல் ஆகும். சரி, அடுத்தது வந்து பான்ஸ் அப்படின்னு சொன்னாவே பான்ஸ் அப்படின்ற பேருக்கு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேராம். சரி, அது என்னத்தை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த செரிபெல்லம் இருக்குல்ல, அந்த ஸ்மால் பிரெயின். சரி, அந்த செரிபெல்லமையும் வித் செரிப்ரம். சரி, செரிப்ரம் அப்படின்னு அந்த பெரிய நம்ம பார்த்தோம்ல லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின், அது 2த்தையும் கனெக்ட் பண்றது பான்ஸ். அதனாலதான் அது வந்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது வந்து மெடுலா ஆப்லாங்கேட்டா. சரி, மெடுலா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு சொல்லும் போது சென்சரி அண்ட் மோட்டார் நியூரான்ஸ் 2மே வச்சிருக்கும். அதே மாதிரி இதான் பார்த்தோம்ல ப்ரீத்திங்கு, ஸ்வாலோவிங், வாமிட்டிங், காஃபிங், ஸ்னீசிங், ஹிக்கப்பிங் அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா. இந்த 3ம் சேர்ந்தது தான் பிரெயின் ஸ்டெம், மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லாங்கேட்டா. சரியா, அடுத்தது வந்து இந்த மிட் பிரெயின்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த இதுல பார்த்தோம் இல்லையா, பேசல் கேங்லியாவில் ஒன்று பார்த்தோம்ல, இந்த பார்க்கின்சன் டிசீஸ். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. சரி, ரெட்டிகுலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரி, ராஸ். சரி, ரெட்டிகுலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். சரி, இப்போ ஸ்பைனல் கார்டுல இருந்து ரிசீவ் த ஸ்டிமுலஸ் வந்து ரிசீவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து அந்த கிரீன் கலர்ல ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, ரெட்டிகுலார் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அங்கே போயிட்டு அது வந்துட்டு அங்கே பிரெயின் ஸ்டெம் வழியா தான் மற்ற பிரெயின் பார்ட்டுக்கு வந்து சர்க்குலேட் ஆகுதா, அந்த வேலையை வந்து பண்றது வந்து இந்த ராஸ். சரி, அது என்னன்னு பார்க்கலாம். கனெக்டிங் த பிரெயின் ஸ்டெம் வித் த ஸ்பைனல் கார்டு. சரி, இந்த ராஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்து பிரெயின் ஸ்டெம்மையும் ஸ்பைனல் கார்டையும் வந்து கனெக்ட் பண்ணுது. சரியா, அப்போ வந்து என்னது கனெக்ட்னாவே என்னது நெட்வொர்க் ஆஃப் நர்வ். சரி, அதை வச்சு தான் நான் கனெக்ட் பண்ணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரெகுலேட் த ஓவரால் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் கார்டிகல் அலர்ட்னஸ். நம்மளோட பாடி வந்து ஓவராலா நம்மளுக்கு எப்பயுமே கான்சியஸ், யாராவது கூப்பிட்டா நம்ம திரும்பவே இருக்கிறோமா, அப்போ ஓவராலா கான்சியஸாவே வச்சுக்கிறது, ஒரு அலர்ட்னஸ்லயே வச்சுக்கிறது வந்து இந்த ராஸ் தான். சரியா, அதே மாதிரி ரிசீவ் அண்ட் ஃபில்டர் த இன்புட். சரி, ரிசீவ் பண்ணிட்டு அது வந்து எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்றது. அதுக்கப்புறம் அரோசல், நம்மளோட பாடியோட அரோசல், அதுக்கப்புறம் இந்த அலர்ட்னஸ் அது எல்லாமே வந்து பண்றது வந்து இந்த ராஸ். சரி, இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த எதோட ரிலேட்டட் அப்படின்னு சொல்லும் போது பிரெயின் ஸ்டெம்மோட ரிலேட்டட்.
சரி, அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்க்கும்போது கிரேனியல் நர்வ்ஸ், ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து கிரேனியல் நர்வ்ஸ் வந்து கிரேனியம்ல இருந்து வருது, ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து ஸ்பைனல்ல இருந்து வருது, அதுதான் வந்து ஃபெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அது கிரேனியல் நர்வ்ஸ் எத்தனை, எங்க இருந்து வருது அப்படின்லாம் பார்க்கல இல்லையா? அப்போ மொத்தமா இந்த பிரெயின்ல வந்து கிரேனியல் நர்வ்ஸ் வந்து 12 பேர் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? இந்த 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் வந்து கிரேனியல் நர்வ்ஸ்னா என்னது? பிரெயின்ல இருந்து அரைஸ் ஆகுறது. சரியா? மொத்தம் பாருங்க, இங்க 12 பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபாக்டரி, அது அந்த ஆல்ஃபாக்டரி பல்பு அங்கிருந்து தானே, பல்புல இருந்து தானே அது. அப்போ அது வந்து ஆல்ஃபாக்டரி நர்வ். அந்த மாதிரி ஆப்டிக், ஆக்லோமோட்டார், ட்ரோக்லியர், ட்ரைஜெமினல், அப்டூசன்ஸ், அந்த மாதிரி 12 பேர் இருக்கு நம்மளுக்கு. சரியா? பேர் தான், 12 கிடையாது, 12 பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ அது பிரெயின் ஸ்டெம் தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரெயின் ஸ்டெம்ல வந்து மெடுலா ஆப்லாங்கேட்டா கூட கனெக்ட் ஆயிருக்கிறது. அது அந்த கீழே பாருங்க, லாஸ்ட்ல வந்து 9, 10, 11, 12. சரி, அது எல்லாமே மெடுலா ஆப்லாங்கேட்டால கனெக்ட் ஆயிருக்கும். சரி, தட் இஸ் குளோசோஃபரஞ்சியல், வேகஸ், அக்சசரி அண்ட் ஹைப்போக்ளோசல் நர்வ்ஸ் எல்லாமே அது மெடுலா ஆப்லாங்கேட்டா கூட கனெக்ட் ஆயிருக்கும். அதே வந்து பான்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து ட்ரோக்லியர், ட்ரைஜெமினல், அப்டூசன்ஸ், அதாவது இது 5, 6, 7, 8 அது எல்லாமே வந்து பான்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து கிரேனியல் நர்வ்ஸ். சரியா? அடுத்தது வந்து இப்போ இந்த பிரெயினை வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு. சரியா? இப்போ பிரெயின்ல இருந்து என்ன அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஸ்பைனல் கார்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரியா? இப்போ நம்ம தலையை விட்டுட்டு வெளியில வரணும் அந்த நர்வ்ஸ். சரியா? ஏன்னா பஞ்ச் ஆஃப் நர்வ்ஸ் தானே, பிரெயினா இருக்கட்டும், ஸ்பைனல் கார்டா இருக்கட்டும், நிறைய நர்வ்ஸ் தானே. அப்போ அந்த பிரெயின்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகி கீழே இறங்கும் போது எதன் வழியா இறங்குது? அந்த பிரெயின்ல இது நம்மளோட கிரேனியம்ல ஒரு ஹோல் வந்து இருக்கு. சரி, அதுக்கு தான் வந்து ஃபோரமன் மேக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோரமன் மேக்னம் வழியா தான் அந்த ஸ்பைனல் கார்டு வந்து பிரெயினை விட்டுட்டு கீழே, சரியா, நம்மளோட முதுகுப்புறத்துல வந்து இறங்குது. சரியா? ஃபோரமன் மேக்னம் அந்த ஹோலுக்கு பேர். சரி, இப்படிதான் இருக்கும் நம்மளோட ஸ்பைனல் கார்டு வந்து அந்த வெர்டிபிரல் காலத்துக்குள்ள வந்து இருக்கும். சரி, இதுவும் வந்து சேஃபா இருக்கணும்ல, ஏன்னா நர்வ்ஸ், சரி, எல்லாமே நர்வ்ஸ் இல்ல, அது வந்து ஒரு ப்ரொடெக்டடான ஏரியாவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அந்த வெர்டிபிரல் போனுக்குள்ள வந்து இருக்கணும். சரி, பாருங்க, அந்த ஒன்னும் வந்து வெர்டிபிரல் டிஸ்க். சரியா? அந்த ஒண்ணுமே சரி, அந்த கட்டையா இருக்குல்ல, அது எல்லாமே அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல 2 வெர்டிபிரல் பாடியை வந்து அங்கிருந்து ரிசீவ் பண்ணி அதர் பார்ட் ஆஃப் த பாடி அதுக்கு அனுப்புறது. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸ் செக்ஷன் இது எல்லாமே பண்றது வந்து ஸ்பைனல் கார்டு. சரியா? அடுத்தது வந்து அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்ஸ். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரெயின்ல இருந்து மெனிஞ்சஸ், அதோட பிரெயினோட பார்ட்டு, வேணா ஒரு டைம் வந்து சொல்றேன். பிரெயின்ல வந்து என்னென்ன பிரெயினோட கவரிங், சரி, மெனிஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த மெனிஞ்சஸ்ல வந்து 3 இருக்கு. அதாவது டியூப்ல ஒரு எப்படி வந்து அரைஸ் ஆகுது ஒரு பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மெனிஞ்சஸ் வந்து இருக்கு, அது ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னமா பிரிச்சிருக்கிறாங்க, 4 பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். சரி, 4 பிரெயின்ல வந்து செரிப்ரல் ஹெமிஸ்பியர், அதை கனெக்ட் பண்றது வந்து கார்பஸ் கலோசம். அதுக்கப்புறம் அந்த கைரி செல்சி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் செரிப்ரல் கார்டெக்ஸ்ல கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர், அதெல்லாம் பார்த்தோம். ஃப்ரான்டல், பெரேட்டல், ஆக்சிபிட்டல், டெம்போரல். அந்த ஒன்னொன்னுத்திலையும் ஃப்ரான்டல்ல பிரிக்கிறது எது, பெரேட்டல்ல பிரிக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா எந்தெந்த ஃபிஷர் வந்து பிரிக்குது. ஃப்ரான்டல் என்னென்ன வேலை பண்ணுது, ஆக்ஷன் வேலை. அதுக்கப்புறம் வந்து பெரேட்டல் என்ன வேலை, அதுக்கப்புறம் டெம்போரல் வந்து என்ன வேலை, ஆக்சிபிட்டல் வந்து விஷன், டெம்போரல் வந்து ஆடிட்டரி, அதுக்கப்புறம் வெர்னிக் அண்ட் ப்ராக்கா, சரி, அந்த ரீஜன் வந்து கனெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் டயன்செஃப்லான்ல வந்து தலாமஸ், ஹைப்போதலாமஸ். தலாமஸ் என்ன பண்ணுது, ரிலே ஸ்டேஷன் பார்த்தோம். ஹைப்போதலாமஸ் வந்து என்ன பண்ணுது, சரி, ஹோமியோஸ்டாசிஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து பேசல் கேங்லியா வந்து அந்த பார்க்கின்சன் டிசீஸ் ரிலேட்டடா பார்த்தோம். பேசல் கேங்லியால என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லிம்பிக் சிஸ்டம் வந்து பார்த்தோம். லிம்பிக் சிஸ்டம் வந்து அமிக்டலா, அதுக்கப்புறம் ஹிப்போ கேம்பஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரெயின், மிட் பிரெயின்ல வந்து அந்த இன்ஃபீரியர் கேலிகுலி, சுப்பீரியர் கேலிகுலி. அது வந்து இன்ஃபீரியர் அப்படின்னு, அது சுப்பீரியர் அப்படின்னா விஷுவல், இன்ஃபீரியர்னா ஆடிட்டரி. அடுத்தது வந்து ஹைண்ட் பிரெயின்னா என்னன்னு பார்த்தோம். அதுல வந்து மெடுல்லா, பான்ஸ் அண்ட் செரிபெல்லம்.
அதுக்கப்புறம் மிட் பிரெயின்ல பிரெயின் ஸ்டெம்ல வந்து மிட் பிரெயின், பான்ஸ், மெடுல்லா அதெல்லாமே சேர்ந்தது தான் மிட் பிரெயின். சரி, அந்த மிட் பிரெயின்ல ராஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ராஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். சரி, அதுக்கப்புறம் கிரேனியல் நர்வ்ஸ், பிரெயின்ல இருந்து மொத்தம் 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் எங்கெங்க வந்து அரைஸ் ஆகுது, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபோரமன் மேக்னம். சரி, பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டு வந்து அந்த கீழே வர வழி தான் வந்து ஃபோரமன் மேக்னம். அதுக்கப்புறம் அதுலயும் வந்து 3 மெனிஞ்சஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இதுலயும் வந்து கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர் வந்து எப்படி இருக்கு, அங்க வந்து எப்படி ஸ்டிமுலஸ் வந்து ரிசீவ் ஆகுது, அதுக்கப்புறம் என்னென்ன வெர்டிபிரே வந்து எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 33 பேரு. அதுல வந்து செர்விக்கல், தொராசிக், லும்பர், சேக்ரல் அண்ட் காக்சி. அதே மாதிரி ஸ்பைனல் நர்வ்ஸும் வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு 31 பேரு. அதுக்கப்புறம் அதோட வேலை சரி மெயினா வந்து அந்த இதை வந்து டிரான்ஸ்மிட்டிங் த மெசேஜ் சரி பிட்வீன் த பிரெயின் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பாடி. சரி, பிரெயினுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த பாடி, நம்ம மற்ற பாடி பார்ட்டுக்கும் நடுவில் அந்த ஸ்டிமுலஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் இதோட வேலை, ஸ்பைனல் கார்டோட வேலை. அதுக்கப்புறம் அது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். சரி, அடிஷ்னலாக ஒரு இம்பார்ட்டண்டான வேலை வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அது எல்லாமே பார்த்தாச்சு. சரி, ஓகே. இது ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லை நம்ம ஜோதி இதுல ஒரே ஒரு டவுட் தான். என்னன்னா இதுல வந்து மோஸ்ட் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எந்த பார்ட்ஸையும் தேங்க் குட்னஸ் எந்த பார்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கல. அதாவது பிரெயினை ட்ரா பண்ணணும் அல்லது ஸ்பைனல் கார்டோ. ஆனா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு தனியா கேட்டிருக்காங்க. இப்ப கேட்க முடியுதா? கேக்குதா? கேக்குது கேக்குது. அதாவது பிரெயின் பொறுத்த வரைக்கும் நல்ல வேளை தேங்க் குட்னஸ் அதுல வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து நமக்கு டிரா பண்ணவோ அல்லது ஸ்பைனல் கார்டை கேட்கவோ பிரெயினை பத்தி டிஸ்கிரைப் பண்ணவோ கேட்கல. ஆனா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் தனியா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டுன்னு தனியா கேட்டிருக்காங்க. நீங்க இப்போ தலாமஸ்னா மெடுலா ஆப்லங்கட்டானா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆன அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தீங்க. எங்களுக்கு என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு மொத்தமா கேட்டா பிரெயின்ல என்ன எழுதணும்? அதுதான் பிராண்டல், ஃபெரேட்டல், ஆக்சிபிட்டல், டெம்போரல் அவ்வளவு ஃபங்க்ஷன் பண்ணுது இல்லைங்க மேம், அதை எழுதணும். அதுதான் அவ்வளோத்தையும் எழுதணுமா? பிக்சரோட போடணுமான்னு கேக்குறேன். பிக்சர் நீங்க போடுறதுனா அவங்களுக்கு எதுக்குன்னா இப்போ அதுக்கு பெட்டர் வந்து நீங்க இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் த பார்ட் ஸ்ட்ரக்சர் அத நீங்க சொல்லி கொடுத்தீங்க. எங்களுக்கு இப்ப புரியறதுனால இந்த ஃபங்க்ஷன்ஸ சொல்ல முடியும். இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இந்த ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறது மாதிரி ஒரு ஜாட் டவுன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா that will be easy. அதாவது I don't know what others will say about it. இல்ல क्वेश्चंस வந்து எப்படினாலும் வரலாம். நம்ம அந்த क्वेश्चन கேட்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணனும். இப்போ வந்து பிரெயினோட பார்ட். ஆனா most of the questions நான் இப்பதான் நீங்க பேசும்போது क्वेश्चन பேப்பர் எடுத்து பார்த்தேன். இது என்னத்தான் கேட்டு தொலைறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்றாங்க. மேடம் மெயினா வந்து describe the brain and functions of brain தான் கேட்டிருக்காங்க. அதுதான் that is what I'm saying. functions தான் கேட்டிருக்காங்க. அதுதான் மேடம், அதுதான் அதுக்கு ஸ்ட்ரக்சரை கூட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ வந்து இது இருக்குது, இந்த லோப் வந்து இத்தனை இருக்கு, கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர், அதுக்கப்புறம் இப்படி ஹெமிஸ்பியரா பிரியுது அப்படின்னு ஸ்ட்ரக்சரை சொல்லாம சொல்லணும். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு அதுலதான் பாயிண்ட் வரும் உங்களுக்கு. அதனால நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா இப்போ மெடுலானா இதோட ஜாப் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. இப்போ மிட் பிரெயின்ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மிட் பிரெயின்னா இதுல இன்னென்ன இதுதான் பாக்குது, இதுதான் பாக்குது அப்படி எழுதினாலே போதுன்றதுனால நீங்க அப்படி ஜாட் பண்ணி நீங்க ஒரு ஏதாவது கொடுக்க முடியும்னா that I think others will also feel that way. அதனால கேக்குறேன், அப்படி எதுவும் முடியுமா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் போது எது என்னென்ன டேக்ஸ் கேர் ஆஃப், இப்ப நீங்க சொன்னீங்க மெடுலா டேக்ஸ் கேர் ஆஃப் பேலன்சிங் அல்லது அது வந்து பிபி, ஹார்ட் ரேட்டு அப்படி இதை டேக் கேர் பண்ணுது. இப்படி இந்த பிரெயினுக்குள்ளார இருக்கிற ஒன்னொன்னு அப்படியே அதை தனித்தனியா அந்த பேரோட ஜாட் இது இணைச்சு கொடுத்தா அது பரவாயில்லையா இருக்கும். I don't know what others feels also. Chitra ma'am, I think she's given it already on the pictures already. Exactly. Shall I interrupt and say something? And also the functions. So shall I interrupt and say something? That will be easier. This is just a request. It is not that you have not taught. You have taught everything beautifully. The thing is, ma'am, she actually பெரிய புக்க வந்து she has given it in a presentation. Exactly. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து this is just a request. அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் நீங்க எப்படி இதுதான் ஃபங்க்ஷன். एक्चुअली the what she has
ஃபங்க்ஷனே. இத வச்சு நீங்க புக்லயோ இல்ல ஏதாவது படிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். அவ்வளவுதான். அதுதான் ஃபங்க்ஷன். நீங்க எலாபரேட்டா எழுதணும். அதே மாதிரி ஏதாவது படிச்சீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான். நான் அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். மேம் அது ஒரு பார்ட்ஸும் வந்து என்ன ஸ்டிமுலை என்ன ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுவே இட் செல்ஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். So இத நீங்க ஒமிட் பண்ணிட்டு யூ கேன் நாட் கோ வித் ஒன்லி த பேசல் கேங்லியா அப்படின்றத மட்டும் நீங்க சொல்ல முடியாது. சுபாஷினி மேம் கரெக்ட்டா பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க. கரெக்ட். So it itself is a function. ஒரு ஸ்டிமுலை ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றதே இட் இஸ் அ ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இத பேஸா வச்சு நீங்க வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு தகுந்ததையும் மட்டும் பார்க் பண்ணீங்க. உங்களுக்கு வேணும்னா நான் எடுத்துறேன், தட் இஸ் நாட் அ பிக் டீல். பட் ஆனா இதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு பார்ட்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதும்போது அது புரியாது. there is no correlation between the two. எல்லாம் புரியுது. பட் அதுதான் ஸ்ட்ரக்சர் படிச்சது ஓகே. நான் வந்து இதை படிக்க வேண்டாம் நான் சொல்லல, படிச்சது ஓகே. நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஜாட் டவுன் பண்ண, ஏன்னா ஃபார் எல்லாம் நிறைய பேர் வந்து அதர் தேன் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால that will be easier. வேற ஒண்ணும் இல்ல, அது முடிஞ்சால் தான் அது that will be easier நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி நம்ம செக்ஷன்ல வந்து நம்ம நீங்க இந்த மாதிரி அவங்க மேபி ஷில் கிவ் சம் ஆன்சர்ஸ். நீங்க அந்த மாதிரி கேக்குறீங்க. This is not for me, for as a representation நான் எல்லாருக்கும் சொன்னேன். பட் I can do it on my own. நான் பண்றேன். எனக்கு டெஃபினட்டா அவங்க சொன்னதை வச்சு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. I will just read through and do it. But அது நல்லா இருக்குமே. Actually நம்ம படிக்கிறதுக்கும் இப்ப அவங்க சொல்லி கொடுத்து அதுக்கு அப்புறம் நம்ம படிக்கிறதுக்கும் beautiful, no question about that. Huge difference. Yes, 100% no question. This is just a suggestion and a request. And if that is also not possible, we can do it on our own. True. For science based இல்லாத ஸ்டூடண்ட்ஸ் க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவுதான். என்ன இப்போ ஜோதி you speak. இல்லங்க மேம், அது வந்து தேவை தனித்தனியா ஒன்னொன்னும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது கண்டிப்பா வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி நான் சொல்றேன், நான் அனுப்புறேன். இல்ல மேடம், ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுக்கலாம் மேடம். ஃபங்க்ஷன்ஸ்னா எது ஃபங்க்ஷன் ஆகுதோ ஒரு நோட்ஸ் மாதிரி ஷார்ட்டா ஓகே, ஒரு 2-3 லைன்ஸ் அந்த மாதிரி இருந்தா எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே ஓகே மேடம். Thank you. Thank you. Thank you, Jyoti. Thank you, ma'am. Thanks a lot. Thank you, Jyoti ma'am. Thank you so much.